எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு. இது சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்தது வரவேற்புரை வழங்க இருக்கிறார் முனைவர் அரசு செல்லையா அவர்கள். மகிழ்ச்சி. வீடியோவில் ஒரு சிக்கல் இருக்கு. உங்கள் அனைவரையும் இந்த பண்பாட்டு பயணம் சிந்து முதல் வைகை வரை புத்தக குழுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது 7வது வாரம். உரை நிகழ்த்த இருப்பவர் திரு நாஞ்சில் பீட்டர். அவர்களை பற்றி விரிவாக அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். என்றாலும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் இலக்கியத்தை சங்கத்தமிழ் முதல் அண்மைக்கால இலக்கியம் வரை மேடையில், தமிழ் சங்க மேடைகளில் அதை வினாடி வினாவாக வெகு மக்களுக்கும் வெகு மக்கள்லாம் நாங்கள்லாம் வெகு மக்கள் தான் தெரிகிற விரிவாக தெரிஞ்சுக்கிற மாதிரி தொடர்ந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு. அது செயற்கரிய செயல், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அந்த அளவோடு நான் ஒரு கருத்தை மட்டும் இங்கு பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி தமிழ் இலக்கியத்தில் படிக்கும்போது ஒரு அனலிட்டிக்கல் பவர், ஒரு பகுத்தாய்வு செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு வருது. அதை பற்றி நான் ஒரு கருத்து சொல்லணும். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் உடைய கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த், எவல்யூஷனை பற்றி அந்த புத்தகம். அது படிக்கும்போது அவர் என்ன ரொம்ப படித்தவங்க கூட எவல்யூஷனை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. என்ன காரணம் அப்படின்னு தெரியல, ஏன் இன்னும் படித்தவங்க கூட அதை ஒத்துக்கிறதுக்கு, அதை சிந்திக்கிறதுக்கு தவறுறாங்கும் போது அவர் ஒரு கோட் சொல்றாரு அந்த புத்தகத்துல. அது ரொம்ப ரெலவெண்ட்னு நினைக்கிறேன். அது பீட்டர் மெடாவருடைய கோட். பீட்டர் மெடாவர் இம்யூனாலஜிஸ்ட், நோபல் பிரைஸ் வின்னர். அதை சொல்லும்போது அவர் பீட்டர் மெடாவருடைய ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிட்டு, people who have educated far beyond their capacity to understand analytical thought அப்படின்னு சொல்றாங்க. people who are educated far beyond to understand analytical thoughts. இந்த பகுத்தாய்வு கூடிய ஒரு சிந்தனையை தாண்டி போயிடுறாங்க. அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல் நிறைய படிச்சுட்டே போயிடுறாங்க. அந்த அனலிட்டிக்கல் தாட் இருக்கிறனால தான் கல்வியாளர் காமராஜர், பெரியார், கலைஞர், இது மாதிரிலாம் அனாலிட்டிக்கல் தாட் இருந்தனால அவங்க ஃபார்மல் எஜுகேஷன் இல்லைன்னா கூட அவங்க மேலே வந்தாங்க. இந்த அனாலிட்டிக்கல் தாட் இப்போ மிக முக்கியம், மக்கள்கிட்ட பரவணும் முக்கியம். ஏன்னா அவங்க படித்தவங்களே இந்த குமரிக்காண்டம், இந்த சரஸ்வதி நாகரிகம் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ப்ரூவன் ஃபார் பியாண்ட் லாங் பேக். சிந்து சமவெளியில் குதிரை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அனாலிட்டிக்கல் தாட் முக்கியம். இதனால் இந்த வட்டம் பெருகி நம்ம ஓரளவுக்கு அந்த அனாலிட்டிக்கல் தாட் பகுத்தாய்வை பிஹெச்டி ரிசர்ச் பண்ணுங்கிறது கிடையாது, மக்கள்கிட்ட பரவும்படி நம்ம செய்யறது நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த அளவில் உங்களை அனைவரையும் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சென்ற வாரத்தை இந்த வாரத்துடன் தொடர்பு படுத்த ஒரு மீள் ஆய்வு பார்வை வழங்க வருகிறார் திருமதி ஜெயா மாறன் அவர்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பணிவான வணக்கம், காலை வணக்கங்கள். ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை நூலின் 6ஆம் இயல், பண்டைய தமிழகமும் பழந்தமிழ் இலக்கியங்களும். இந்த இயல் சென்ற வாரம் பணி நிறைவு பெற்ற இந்திய வெளியுறவுத்துறை தூதுவர் திரு ஸ்ரீதரன் மதுசூதனன் ஐயா அவர்களால் திறனாய்வு செய்யப்பட்டது. அந்த திறனாய்வின் மீள்பார்வை சுருக்கமாக, சீனத்து சங்கப்பாடலான ஷிச்சிங் என்கிற பாடலை அவர் தமிழில் மொழிபெயர்த்த அனுபவத்தோடு தான் இந்த திறனாய்வே தொடங்கப்பட்டது. தொகை நூல்களை வரலாற்று சான்றாக எடுத்துக்கும் போது எவ்வளவு கவனத்தோடு இருக்கணுங்கிற அந்த அணுகுமுறைதான் அந்த திறனாய்வின் முக்கிய அம்சமாகவே அது இருந்தது. இதை 3 பகுதிகளா பிரிச்சு ஐயா சொன்னாங்க. முதல்ல சீன மற்றும் தமிழின் பழந்தொகை நூல்களை ஒரு ஒப்பீடு மாதிரி செஞ்சாங்க. 2வது, ஏன் இலக்கியத்தை சான்றாக பயன்படுத்தும் போது கவனமா இருக்கணும், அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, அதுக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. 3வதாக இந்த இயல் பேசுகிற சங்க இலக்கிய சான்றுகளை பத்தி சொன்னாங்க. முதல்ல சீனத்து சங்க பாடல்களுக்கும் நம்முடைய சங்க பாடல்களுக்கும் ஒரு ஒப்பீடு செஞ்சாங்கல்ல, அதை எப்படின்னா அதை பத்தி நான் சுருக்கமா சொல்றேன். இப்ப இந்த ஒப்பீட்டை புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு இந்த 2 சங்க இலக்கியத்தையும் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய சங்க இலக்கியத்தை பத்தி ஒரு அறிமுகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஷிச்சிங் நூலை பத்திய ஒரு சிறு அறிமுகம் என்னன்னா, சீன இலக்கியத்தினுடைய வரலாற்றின் முதல் நூல் இந்த நூல் தானா, இது நம்முடைய தொல்காப்பியம் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இதுல 305 பாடல்கள் இருக்கான்.
அதுல அகப்பாடல்கள், விழா பாடல்கள், வேண்டுதல் பாடல்கள் என்று 3 வகையான பாடல்கள் இருக்கு. இதை தொகுத்தவர் கன்ஃபியூஷியஸ் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்ப நம்ம ஒப்பிடலாம். இந்த பாடல்கள் சீனாவின் எந்த ரீஜன்ல பாடப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை வச்சு இதை தொகுத்திருக்காங்களாம். இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆறுகள், மலைகள் எல்லாம் இன்னைக்கு போனா கூட சீனால பார்க்கலாமா. ஆனா நம்முடைய சங்க இலக்கியத்துல நமக்கு தெரியாது எந்த ரீஜன்ல இது பாடப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு எழுதினவங்களோட பேர் தெரியும். நமக்கு துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது யார்கிட்ட எந்த சூழ்நிலையில இந்த பாட்டை சொன்னாங்க அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் அந்த சீன ஷிஜிங்ல கிடையாது. அவங்களுக்கு இந்த பாடல்களை யார் எழுதினாங்கன்னு தெரியாது. அவங்க சொல்றாங்க பொது யுகத்துக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு அந்த காலத்தை அவங்க வரையறுக்கிறாங்க. ஆனா பொது யுகத்தில் 400வது ஆண்டில் இந்த பாடல்களுக்கு மாவோ அப்படிங்கிற குடும்ப பெயரை கொண்டவர் அவர் தான் நூலுக்கு உரை எழுதியிருக்காரு. முதல்ல அந்த உரையை வச்சுதான் இன்னைக்கு இந்த நூலை படிக்கிறாங்க. அப்ப இந்த நூலின் மூலம் எப்படி இருந்தது, யார் எழுதுறாங்கிறது தெரியாது. இதே மாதிரிதான் நம்மளும் கிடைத்த உரைகளை வைத்துதான் நம்முடைய சங்க இலக்கியத்தை நம்ம படிக்கிறோம். அதனாலதான் வரலாற்று சான்றாக இலக்கியத்தை எடுத்துக்கும் போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம வந்து சங்க இலக்கியத்தை நம்ம குறைச்செல்லாம் பேசல. நமக்கு முதல் நூல் வந்து தொல்காப்பியம். அது இலக்கண நூல். நமக்கு தெரியும் இலக்கணம் எப்படி வருது, இலக்கியத்துல இருந்து வருது. ஆனா இலக்கணமே நமக்கு முதல் நூலாக இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு இலக்கியம் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒண்ணு சொன்னாங்க. நம்ம வந்து சங்க இலக்கியத்துல திணைப்படி பாடல்களை பிரிச்சிருப்பாங்க. நம்முடைய சங்க இலக்கியத்துல எப்பவுமே இந்த திணையை வந்து தப்பாவே தான் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சிலருக்காகவாவது அதுக்கு நான் விளக்கம் சொல்லணும். இந்த வரிகளை சொல்லியே சொன்னாங்க. அந்த ஒரு சிலர் நான் தான். ஏன்னா இதுவரைக்கும் இந்த திணையை வந்து இவ்வளவு எளிதாக புரியுற மாதிரி எனக்கு விளக்கம் யாருமே சொன்னதில்லை. திணைனா ஒண்ணுமே இல்லை, ஒரு செட்டிங். இந்த காட்சி இந்த இடத்துல இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு வைக்கிற ஒரு செட்டிங் தான் அந்த திணை அப்படிங்கிறது. ஒரு சோகமான காட்சினா அது கடற்கரை தான் சரியான செட்டிங். அப்படி ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு திணை அப்படின்னு இவ்வளவு ஆழமாக யோசிச்சு ஒரு இலக்கியம் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எவ்வளவு வாழ்க்கை அனுபவங்கள் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், எவ்வளவு இலக்கியங்கள் இருந்திருக்கும். அதனாலதான் சங்க பாடல்களுக்கு நம்ம வந்து சும்மா ஒரு ஆண்டு கணக்கு வரையறை இந்த காலகட்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுல இருக்கிற இலக்கணத்தை, அதன் ஆழத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடல்களோட காலத்தை நம்ம முடிவு செய்யணும் அப்படிங்கிற கருத்தையும் தெளிவா சொல்லிட்டு போனாங்க. சரி, இப்ப சங்க இலக்கியத்தை சான்றா பயன்படுத்தும் போது கவனமா இருக்கணுங்கிறத பத்தி பாலகிருஷ்ணன் ஐயா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவங்களும் இந்த புத்தகத்துல சிந்துவெளிக்கும் சங்க இலக்கியத்துக்கும் உள்ள தொடர்புகள் எல்லாம் ஊகங்களே அப்படிங்கிறத முக்கியமான வரிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா படிக்கிறவங்க தான் இதை வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. இன்னமும் சிந்துவெளிக்கும் சங்க இலக்கியத்துக்கும் நேரடியான தொடர்பு குறிப்புகள் இல்லை. ரெண்டுக்கும் கால இடைவெளி இருக்கு, நில இடைவெளி இருக்குன்னு எல்லாம் பாலகிருஷ்ணன் ஐயா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸ்ரீதரன் ஐயா அதோட இன்னும் ஒன்ன சேர்த்துக்கிட்டாங்க, மொழி இடைவெளி இருக்கணும், நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது நமக்கே புரியுது. சிந்துவெளியோட வரி வடிவத்தை நம்மளால படிக்க முடியல, ஆனா சங்க இலக்கியத்தை நம்மளால படிச்சு தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப கட்டாயம் மொழி இடைவெளி இருக்குங்கிறதையும் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இலக்கியத்தை சான்றா எடுத்துக்கும் போது விழிப்போட அணுகணும்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி அப்படிங்கிறதுக்கு நிறைய கோட்பாடுகள் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் 1-2 மட்டும் இங்க குறிப்பிட்டு சொல்றேன். ஒண்ணு வந்து ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற அந்த படம். அது அந்த திரைப்படத்துல மோசஸ் வந்து கடவுள்கிட்ட கேட்டு மக்களுக்கான கட்டளைகளை வாங்கிட்டு வருவாராம். 15 கட்டளைகள் கிடைச்சிருக்குமா. அது 3 பலகைகள்ல எழுதப்பட்டிருக்குமா. 15 இருக்கு அப்படின்னு போய் சொல்லலான்னு வரும்போது வர்ற வழியிலே ஒரு பலகை கீழே விழுந்துருமா. வரும்போது அவர் வந்து 10 கட்டளைகள் கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிடுவாராம். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போதே அது கொஞ்சம் குறைஞ்சிருது அப்படின்னா, அப்ப இந்த காட்சி போலதான் நம்ம வந்து இலக்கியத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோட்பாடு கொடுக்குறாங்க. அதுதான் அந்த A to E கான்செப்ட் அப்படிங்கிறது. அந்த இதுல வந்து ஏ அப்படிங்கிறது மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை. அது வந்து இவ்வளோ பெருசு இருக்கும், நம்மளால கணக்கிட முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அதுதான் ஏ பேசும். அந்த வாழ்க்கைய ஏ சொல்றதா நினைச்சுக்கணும். பிக்கு வந்தோம்னா அந்த வாழ்க்கைய வாய்ப்பாடல்களாக மாற்றப்பட்ட வாழ்க்கை. அதாவது ஒரு சில பகுதியைத்தான் நம்ம வந்து பாட்டா பாடுவோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒரு சில பகுதி எல்லாத்தையும் பாட்டா பாட மாட்டோம். அப்ப அது பாடலாகும் போதே அந்த வாழ்க்கை கொஞ்சம் சுருங்கிடுது. அதுக்கப்புறம் பாடிய பாடல்களில் எழுதப்பட்ட பாடல்கள், அது வாயில பாடுற எல்லாத்தையும் எழுதுறது இல்லை. அப்ப அது இன்னும் கொஞ்சம் சுருங்கிடுச்சு. இந்த எழுதப்பட்ட பாடல்கள் வந்து சி. அதுக்கப்புறம் டிக்கு வந்தோம்னா எழுதப்பட்டதில் தொகுக்கப்பட்டவை. தொகுக்கிறது அறிஞர்கள் தொகுப்பாங்க. அவங்க எப்படி தொகுப்பாங்க, அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி, அந்த அறத்தின்படி, அந்த மக்களுக்கு அந்த வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி தொகுத்திருக்கலாம்
எல்லாம் எந்த அளவுகோல்ல எப்படி தொகுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆக ஒண்ணு தெரியுது, தொகுங்கும் போது இன்னும் கொஞ்சம் சுருங்கிடுது. அதுதான் டி. கடைசியா ஈங்கிறது இந்த காலப்போக்கில் போனது போக கையில கிடைத்த பாடல்கள். இதுதான் இந்த இப்போதைக்கு இத்தனைக்கு ஈல நம்மளுக்கு கிடைச்சிருக்க பாடல்கள்னு நம்ம சங்க பாடல்கள் பார்த்தோம்னா 2381 பாடல்கள். இந்த பாடல்களை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் நம்முடைய சங்க மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கறது நம்ம முடிவு பண்ணிடவே முடியாது. ஏன்னா அது ஈங்கிறது ரொம்ப கொஞ்சோண்டு தான். அப்புறம் கடைசியா இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணு சொன்னாங்க. இந்த ஈங்கிறது இஸ் நாட் அ சாம்பிள் ஆஃப் எக்ஸாக்ட் சாம்பிள் ஆஃப் ஏ, இட் இஸ் ஜஸ்ட் அ சப்செட் ஆஃப் ஏ அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தினாங்க. அப்ப ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. இப்படி காலம் கடந்து இலக்கியங்கள் வரும்போது சிலது கூடும் சிலது குறையும் அப்படிங்கிறதுக்கு அலி அல் நீனோ அப்படிங்கிற ஜெர்மானிய நாவல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட எடுத்துக்காட்டை பத்தி சொன்னாங்க. ஸ்டீவன் ஹாக்கிங் அவர்களுடைய முனைவர் பட்ட ஆய்வில் என்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிற எடுத்துக்காட்டுகள்லாம் சொன்னாங்க. அதனாலதான் நம்ம வந்து சங்க இலக்கியத்தை பயன்படுத்தும் போது இந்த சான்றா பயன்படுத்தும் போது கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுது. சரி, இப்போ சங்க இலக்கியத்தை சான்றா பயன்படுத்தும் போது கவனமா இருக்கணுங்கிறது மனசுல இருக்கு. அதோட சங்க இலக்கியத்தை வந்து நம்ம சும்மாலாம் பயன்படுத்தல, அது தர்க்க ரீதியாக அதை பயன்படுத்துறது தர்க்க ரீதியாக எவ்வளவு நியாயமானது அப்படிங்கிறதையும் பாலகிருஷ்ணன் ஐயா சொல்லிக்கிட்டே தான் வர்றாங்க இந்த புத்தகத்துல. ஏன்னா சங்க இலக்கியம் இயற்கையோட இணைந்ததாக இருக்கு, அது சாதாரண மக்களை பத்தி பேசுது. அது மட்டும் இல்ல, நமக்கு தெரிஞ்ச தொல்காப்பியம் தானே முதல் நூல், அதுலயே 20% மேல என்மனார் புலவர், அறிந்தி சினோரே, தெரிந்தி சினோரேன்னு முன்னாடியே இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க வாழ்ந்தவங்க அப்படின்னு அந்த ரெஃபரன்ஸ் போய்கிட்டே இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இலக்கணம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அதுக்கும் முன்னாடி இலக்கியம் படைத்த மக்கள் இருந்திருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து சங்க இலக்கியத்தை பயன்படுத்துறோம், நம்ம சும்மா பயன்படுத்தல. சரி, இப்போ இந்த புத்தகத்துல சங்க இலக்கியத்தை பத்தி என்னென்ன சான்றுகள் இருக்கு அப்படிங்கறத முக்கியமானது சிலதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சங்க இலக்கியத்துல வந்து அதிகமான பாடல்கள் பாலை திணையிலையும் குறிஞ்சி திணையிலையும் தான் இருக்கான். அதுக்காக தமிழர் வாழ்க்கையில பிரிவு தான் அதிகமா இருந்துச்சு முடிவு பண்ணக்கூடாது. எந்த செய்தியையும் A to E கான்செப்டை பொருத்தி பார்க்கணும். our sweetest songs are those that tell of our saddest thoughts ன்னு சொல்லி சொல்லுவார்ல, அந்த மாதிரி சோகமா இருக்கும்போது நிறைய பாடி இருப்பாங்க. அதனால அந்த பாடல்கள் அதிகமா இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்புறம் சங்க இலக்கியத்துல நகரங்களை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பட்டினப்பாலையில வரும் பல இன மக்கள் ஒன்றாக வாழ்ந்த காவிரி பூம்பட்டினத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிந்துவெளியிலையும் முக்கியமானது என்னன்னு பார்த்தா நகர கட்டமைப்பு. நகரம் ரொம்ப திருப்பி அதான் வருது. அப்புறம் புறநானூற்றுல 2002வது பாட்டுல அரையம் அப்படின்னு ஒரு சொல் வருது. அதுக்கு விளக்கம் சொல்லும் போது பேரறையம் சிற்றறையம்னு எழுதியிருப்பாங்களாம். இதுதான் சிந்துவெளியில் நாம் பார்த்த மேல் நகரம் கீழ் நகரமாக இருக்குமோ அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க ஐயா. அடுத்தது கடல் வணிகம், அதுவும் ஒரு பெருசா பேசப்படுறது. சிந்துவெளியில் எகிப்தியர்களோட கடல் வணிகம் இருந்ததற்கான சான்றுகள் அகழாய்வுல நமக்கு நிறைய கிடைக்குது. அதே மாதிரி சங்க இலக்கியத்துல கொற்கை முசிறி போன்ற சான்றுகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அரிக்கமேட்ல யவனர்கள் இருந்ததற்கான தொடர்பு இருந்ததற்கான சான்றுகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே பாலகிருஷ்ணன் ஐயா எடுத்துக்காட்டி இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் முக்கியமா ஒரு 2-3 விஷயம் என்னன்னா, இதெல்லாம் இப்ப இருக்க தமிழகத்துக்கும் தொடர்பே இல்லாத விஷயங்கள் அது வந்து சங்க இலக்கியத்துல இருக்கு. அதுல வந்து வாடை காற்றுனா அப்படியே குத்துற குளிர் அப்படின்னு அமெரிக்காவுக்கு வந்தப்போ புரிஞ்சுக்கிட்டேன். குளிர் சும்மா இதை சொல்லக்கூடாது, வேற ஏதாவது நடுங்கிற குத்துற குளிர் அப்படின்னு. அந்த மாதிரியான வாடை காற்று சங்க இலக்கியத்துல பேசப்படுது. அது ஏது தமிழகத்துல. அதே மாதிரி மேற்கில் இருந்து வரும் அனல் காற்று கோடை காற்று அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து வட இந்தியால தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தென்றல் காற்று. அதை பத்தி சங்க இலக்கியத்துல 3 இடத்துலதான் பேசுறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி இமயமலை பற்றி குறிப்புகள் அதிகமாக இருக்கு. அது கவரிமா அப்படிங்கிற மாட்டின் வகையை பத்தி சொல்லப்படுது. இது குளிர் பிரதேசத்துல வாழ்கிற விலங்கு. இது எப்படி தமிழகத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. இதோட முடிய வந்து கவரி முச்சின்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் சௌரி முடி பண்ணிருப்பாங்க போல. இந்த கௌரி முச்சியில இருந்து சௌரி முடிங்கிற பேர் வந்திருக்கு, பிற்காலத்துல மாறி இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஐயா சொல்றாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி முக்கியமா இந்த கவரி மாவை பத்தி ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அது தொல்காப்பியத்துல அதை பத்தின குறிப்பு இருக்கு. இந்த கவரி மாவுடைய ஆணை எப்படி அழைக்கணும், பெண்ணை எப்படி அழைக்கணும், அதோட குட்டியை எப்படி அழைக்கணும்லாம் இருக்கு. அப்போ ஒரு இலக்கணத்துக்கு அது பயன்படுத்துற அளவுக்கு இருக்குன்னா அது மக்களோட ஒன்றி வாழ்ந்த விலங்காக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பாகவே இங்க வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அப்புறம் சங்க இலக்கியத்துல ஒட்டகத்தை பத்தி பேசுறாங்க. ஒட்டகம் பாலைவனத்துல தானே இருக்கும், நமக்கு ஏது ஒட்டகம், இந்த கேள்வி நமக்கு வரும். அதே மாதிரி கோவேறு கழுதையும் சுறாவும் ஒரே இடத்துல வாழ்றதுங்கிறது கட்சி வளைகுடாவிலதான் அது இருக்கு. இப்படிங்கிற ஒரு நம்பகத்தமான நிறைய சான்றுகளை ஐயா கொடுத்துக்கிட்டே தான் போறாங்க.
அதாவது தமிழகம் சாராத சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகிற செய்திகள் இங்கே எடுத்து காட்டப்படுகின்றன. கடைசியா பெயர் அப்படிங்கிறது, இந்த பெயர் எப்படி பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் வருது. உங்க பெயர் என்னன்னு கேட்கும் போதே நீங்க எங்க இருந்து பெயர்ந்தீர்கள் அப்படின்னு கேக்குறாங்கன்னு இந்த பெயரை பத்தி கவித்துவமாக பாலகிருஷ்ணன் ஐயா எழுதியிருக்காங்க இந்த இயல்ல அப்படின்னும் ஸ்ரீதரன் ஐயா சொன்னாங்க. அப்புறம் இந்த சிந்துவெளியை பத்தி ஆராயும் போது என்னெல்லாம் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு ஆய்வு செய்யறோம், என்னெல்லாம் இல்லைன்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஆய்வு செய்யணும். அந்த இன்வர்ஸ் திங்கிங் ரொம்ப அவசியம். முக்கியமா இலக்கியத்தை மறுபடியும் கடைசியில முடிக்கும் போது அப்படிதான் சொன்னாங்க, இலக்கியத்தை சான்றாக பயன்படுத்தும் போது இன்னமும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்தி தான் இந்த திறனாய்வை நிறைவு செஞ்சாங்க ஸ்ரீதரன் ஐயா. போன வாரமே திறனாய்வுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மணிவண்ணன் ஐயா சொன்னாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அது மிகச்சரி. ஏன்னா நான் என்னையும் பார்த்தேன், நான் இந்த ஈழ திறனாய்வு செஞ்சிருந்தேன்னா நிச்சயமா ஒரு பக்கம் சாஞ்சிருப்பேன். ஏன்னா எனக்கு சங்க இலக்கியங்கிறது ஒரு இமோஷன். ஊகம்னு எத்தனை தடவை சொன்னாலும் என் மண்டையில உண்மைன்னே கேட்கும். அப்போ இந்த நடுவு நிலைமை இருந்திருக்காது நான் பண்ணியிருந்தேன்னா. அப்படி ஒரு நடுவு நிலைமையோட ஸ்ரீதரனையா இத திறனாய்வு செஞ்சாங்க. அந்த முக்கியத்துவத்தை இந்த மாதிரி சான்றோட சொல்லணுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது நல்லா புரிஞ்சுது. இதை மீள்பார்வை செய்ய வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. ஜெயா, திறனாய்வு இப்படிதான் செய்யணும்னு மணி ஐயா சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஆனா மீள்பார்வையை இப்படிதான் செய்யணும்ட்டு நீங்க ஒரு வரையறை வகுத்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப அருமை ஜெயா, ரொம்ப மிகவும் அருமை. சென்ற வாரம் திறனாய்வு எவ்வளவு சிறப்பா இருந்துச்சோ அதுக்கு ஈடு இணையான ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு மீள்பார்வை. மிக்க நன்றி. இப்ப நமது ஆசிரியர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா சில வார்த்தைகள் பேச போறாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் சென்ற வாரம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வுல இருந்ததுனால ஸ்ரீதரனுடைய பேச்சை நேரில் கேட்க முடியல. ஆனால் அதுக்கு முன்னாலேயே நாங்கள் நேரில் சந்தித்து பேசிட்டோம். அதுக்கு முன்னால் தொலைபேசியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசினோம் இந்த டாக்கு என்ன பேச போகிறாங்கிறத. அப்புறம் இரவு நான் மறுநாள் நான் யூடியூப்லேயும் பார்த்துட்டேன். இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபினாமினல் ப்ரெசன்டேஷன். ஹி ஆக்சுவலி மேட் அ வேல்யூ அடிஷன் டு த டாக்கு, அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு நூலினுடைய நோக்கமே இந்த நூல் பேசுகிறதெல்லாம் உண்மை என்று வேறில்லை அப்படின்லாம் கிடையாது. இது அது மணிவண்ணன் அடிக்கடி அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பார். இது ஒரு டென்டேட்டிவா பேசிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்னுடைய வேற ஒண்ணுமே வேணாம், ஐராவத மகாதேவன் சார் என்கிட்ட கேட்டார். அப்ப இந்த புத்தகம் இன்னும் வெளியாகலை. அதுக்கு முன்னால என்னுடைய டாக்குமெண்ட்டு இந்த திராவிட சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம், அப்பயே என்னையும் சுந்தரையும் கேட்டாரு, இன்னும் எதுக்கு பாலகிருஷ்ணன் திராவிட அடித்தளம் ஒரு ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்றோம், ஏன் திராவிடம் ஏன் அறிவிக்க மாட்டோம் அப்படின்னாரு. நீங்க அறிவிங்க, அந்த அளவுக்கு டாக்குமெண்ட். அவர் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் ஹைப்போதீசிஸ் வரவுமே அவர் டோட்டலி அவர் சொன்னாரு, எங்களுக்கு தோணாம போச்சு எத்தனை வருஷம் அப்படிலாம் சொன்னார் என்கிட்ட. இட் இஸ் திராவிடியன் அப்படின்னு சொன்னாரு. இல்லை சார், நம்ம வி ஷுட் ஆல்வேஸ் கீப் சயின்ஸ்லேயே ஃபினிட்னு ஒன்று கிடையாது. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பற்றி பேசுகிறோம். அப்புறம் ஐன்ஸ்டீன் கேன் பி கொஸ்டின். அப்போ சயின்ஸே கேள்விக்குள்ளாகும் போது எந்த ஒரு இந்த மாதிரியான வரலாறு, இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்து இருக்கவங்களாம் யாரும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் யுரேகா அப்படின்லாம் கத்தக்கூடாது. ஸோ யூ டேக் இட் லுக்ஸ் லைக் அப்படின்னா ஒரு அதனால தான் நான் அடிக்கடி ஒரு ஊகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவேன். இன்னொன்று நீங்கள் இந்த சங்க இலக்கியத்தில் ஸ்ரீதரன் சொல்லும் போது நம்ம கைக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. அதாவது அவர் சொன்ன மாதிரி தொல்காப்பியம் முதல் இலக்கணமாக இருந்து அதுக்கு பின்னால இலக்கியம். ஏன்னா சங்க இலக்கியம், அதில் சங்க இலக்கியத்தில் இருக்கிறதெல்லாம் தொல்காப்பியத்தில் அந்த கூற்று, அந்த இறைச்சி பொருள்லாம் வருது. அப்போ திஸ் ஆல் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். ஆனால் அறிந்தீசினோரே தெரிந்தீசினோரேன்னு சொல்லும் போது அதுக்கு முன்னால் பெரிய லிட்ரரி ட்ரெடிஷன் இருந்துச்சு. அந்த புத்தகம்லாம் எங்கே போச்சு? ஐ வுட் நெவர் அக்செப்ட் பரிபாடல், கலித்தொகை, திருமுருகாற்றுப்படை அஸ்தி ஏர்லியஸ்ட் லேயர், ஐங்குறுநூறு, நற்றிணை இப்படிலாம் இருக்கும். அப்போ இதை நாம் எப்படி எடுத்துக்கிறோன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு கேட்டால் மினிமம் கேரண்டடுங்கிறேன். அதாவது நீங்கள் கிடைக்கிருந்தா நல்லது. நான் எப்படி நினச்சிக்கிறேன்னா ரொம்ப ப்ராக்மேட்டிக்காக, கிடைச்சிருந்தா நல்லது, இன்னும் கிடைச்சிருந்தா நல்லது, இன்னுமேலும் கிடைச்சா கூட நம்புவாங்களா? சிலர் அதை கேள்வி கூட கேட்பாங்க, இவ்வளவு நாள் இல்லாமல் இருந்து எங்கேருந்து வந்ததுன்னு. அப்புறம் இதுவாவது கிடைச்சிச்சே அப்படின்னு எனக்கு அடிக்கடி யோசிச்சு பார்த்துக்கிடுவேன். அப்போ நான் என் கண்ணிலேயே தண்ணீர் வரும். அதாவது எவனோ ஒருத்தன் இந்த சங்க இலக்கியத்தெல்லாம் ஓலைச்சுவடியிலேருந்து படியெடுத்து ஒவ்வொரு 150 வருஷமும் காப்பாற்றி கொண்டு வராமல் இருந்தால் இது அச்சுக்கு வந்திருக்காது. அச்சுக்கு வந்திருக்காட்டா நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு இன்டர்நெட்ல கிடைக்காது, இதுல கிடைக்காது. ஆக மினிமம் கேரண்டடு, அனல்வாதத்துல மிஞ்சி புனல்வாதத்துல மிஞ்சி யாரும் அழிக்காம யாரும் நெருப்புல போடாம இவ்வளவும் தப்பிச்சு.
மனுஷங்களை தப்பிச்சு எல்லா வித இயற்கையும் தப்பிச்சு நம்ம கைக்கு வந்தது இதுன்னு சொன்னா இதை விட அதிகமா இருக்குமே தவிர இதை விட குறைவா இருக்காது. அதனால நான் இதை வந்து ஒரு மினிமம் கேரண்டட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் திங் ஐ வாண்ட் டு ஆட் சம் கைண்ட் ஆஃப் திங் ஃபார் தி திணை கோட்பாடு. இந்த திணை கோட்பாட்டை நீங்க எப்படி எடுத்துக்கிறோன்னு கேட்டீங்கன்னா, இந்த திணை அவ கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணது மாதிரி குறிஞ்சியில் இருக்கவங்க தான் காதலிப்பாங்க, நெய்தலில் இருக்கவங்க எப்பயுமே வெயிட் பண்ணிக்கிட்டே கவலையிலே இருப்பாங்க, முல்லை நிலத்தில் இருக்கவங்களாம் எப்பயுமே காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு கிடையாது. இப்போ நீங்கள் அதுக்கு தான் முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள். முதல் பொருள் என்பது நிலமும் பொழுதும். அந்த நிலம் மழையும் மழை சார்ந்தது, பொழுது வந்து குதிர்காலம், அப்புறம் முன்படி காலம், பின்படி, இந்த மாதிரி நிலமும் பொழுதும். கருப்பொருளுங்கிறது 14 தெய்வத்திலேருந்து தொடங்கி உணவு, புல்லு, பறை, மா மரம் இதெல்லாம் சேர்ந்தது. இதில் வந்து திணை மயக்கம் வரலாம். இங்கே வர்ற ஒரு பறவை வந்து அங்கேயும் இருக்கலாம். சில நேரங்களில் பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படையெல்லாம் ஒருத்தன் பாணன் வந்து எல்லா வகையான நிலத்தையும் கிராஸ் பண்ணி போவான். அப்புறம் இது எல்லாமே ஒரு பாட்டுக்குள்ள சிலது இங்கே இருக்க பறவை அங்கே போகும், இங்கே இருக்க விலங்கு அங்கே போகும். இதுக்கு பேர் திணை மயக்கம். ஆனால் உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெருமேன்னு தொல்காப்பியர் சொல்லுவார். நீங்கள் வந்து கடற்கரையை பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் கடற்கரையில் வந்து ஒரு பறவை பறந்து வந்துச்சுன்னு சொல்லுவேன். இன்னும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு தடவை நான் சங்க சுரங்கத்தில் பேசியிருப்பேன். ஒரு இடத்துல சங்க இலக்கியத்தில் வந்து கடல் மீன் துஞ்சும் நல்லன் யாமம் அப்படின்னு சொல்லுவோம். கடல்ல மீன் தூங்குறக்கூடிய நடுராத்திரி. கடல் மீன் துஞ்சும் நல்லன் யாமம் சங்க இலக்கியம் சொல்றேன்னா இது அநேகமா வந்து நெய்தல் பாடலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் போய் அவசரமா பார்க்குறேன். அது நெய்தல் பாடல் இல்லை, அது குறிஞ்சி பாடல்ல வர்ற ஒரு ஊமை. கடல் மீன் தூங்கும்னு தெரிஞ்ச நான் போய் தேடி பார்க்குறேன். சயின்ஸா இதை சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது கடல் மீன் தூங்குமான ஆராய்ச்சி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது தூங்குன்னு வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை சங்க இலக்கியம் நோட் பண்ணானா கெஸ் பண்ணானாங்கிறத விட முக்கியமானது வந்து இந்த உரிப்பொருள் அப்படிங்கிற அந்த இது. மழைனா அந்த கூடல், அப்புறம் அந்த காடுனா காத்திருத்தல், அப்படின்னா உரிப்பொருள் அல்லனா மயங்கவும் பெருமைன்னு சொல்லுவார். அதான் அந்த திணை இலக்கியம்ங்கிறது வந்து ஒரு பொயட்டிக் கன்வென்ஷனாக தான் எடுத்துக்கணும். அதனால ஒன்று. ஆனால் இதில் திணையில் நம்ம சங்க இலக்கியத்துக்குரிய இந்த ஜியாகிரபிக்குள்ள நிறைய பேர் குண்டாச்செட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறவெல்லாம் என்ன நினைப்பான்னா, இப்போ தமிழ்நாடுங்கிறது வந்து இந்த வடவேங்கடம் தென்குமரி அப்படின்னா திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரைக்கும் தான் தமிழ்நாடுன்னு நினச்சிட்டு பேசுவாங்க. இட்ஸ் நாட் அ ஃபேக்ட். நான் தான் தொடர்ந்து சொல்லுவேன். சங்க இலக்கியம் அது தொல்தமிழ் இலக்கியம் இந்திய துணைக்கண்டத்தின் இலக்கியம். இட்ஸ் அ சப்கான்டினென்டல் லிட்ரேச்சர். இது கான்டினென்டல் அப்ரோச் இருக்கு, அது தெரிஞ்சிருக்கு. இது தெரியாம நீங்க கற்பனையில் எழுத முடியாது. நீங்க ஒட்டகம் எலும்பு திங்குங்கிறது மட்டும் கிடையாது, ஒட்டகம் கடற்கரையில படுத்திருக்கும் போது பார்த்தா அகில் மர கட்டை மாதிரி இருக்குங்கிறான். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு கான்டினென்டல் ப்ரொபோர்ஷன் இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு நான் கடைசியா ஒரு 1 மினிட்ல சொல்ல விரும்புறது, இவ்வளவும் சொன்னதுக்கு பின்னால யூ ஹேவ் டு டேக் அ ஸ்வீப் ஸ்டேட். நீங்க ஹம்பிளா இருக்கணும். நீங்க வந்து ஓவரா ஸ்டேட்மெண்ட் பண்ணக்கூடாது. திருப்பி யூ ஹேவ் டு மேக் அ ப்ரொவிஷன் டு ஹோல்ட் யூ. அப்படின்னா யூ ஹேவ் டு பி யுவர் ஓன் கிரிட்டிக். நீங்க இந்த புத்தகத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா என் அளவுக்கு எனக்கு முன்னிபந்தனை விதித்த வேற யாருமே இல்லை. அதனாலதான் அந்த புத்தகம் வந்து 7 ஆண்டு ஆகும். 7 ஆண்டு ஆக போகுது. 19 இருந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு ஆக்கப்பூர்வமான கன்சர்டட் மறுப்பு. யாராவது வேணா எழுதலாம். இவர் சிந்துவெளி வைகைன்னு வரணும்னா வைகையிலேருந்து சிந்துன்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம், இப்படி சொல்லலாம், அப்படி சொல்லிட்டாரு, இதெல்லாம் சொல்லலாம். அது 1000 சொல்லலாம். கடைசியில் யூ ஹவ் டு கம் அவுட் வித் எ புக்கு மாதிரி மறுப்பு கட்டுரை எழுதணும். ஏன் வரலைன்னு சொன்னா எதை எதை மறுக்க முடியுமோ அதையெல்லாம் நானே கேட்டு திஸ் இஸ் அ ப்ரீ கண்டிஷன், இது வந்தால் தான் நான் நம்புவேன், இது வரலைன்னா நம்ப மாட்டேன், இது வரலைன்னா அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுவேன், இப்படிலாம் சொல்லி இதை ஃபுல்ஃபில் பண்ணதுனால தான் இதுக்கு வந்து கிரிட்டிசிசம் வரல. ஆனால் இதையும் மீறி a scholar, a researcher has to take a broad sweep. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து he has to speak. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவும் சொல்லி சிந்துவெளி விட்ட இடம் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே அப்படின்னு சொன்னது ஒரு ஸ்வீப். சிந்து முதல் வைகை வரைன்னு சொன்னது ஸ்வீப். இதுக்கு நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் உங்ககிட்ட காமிக்கிறது வந்து 1931 24 ஜான் மார்ஷல் சிந்துவெளியை பற்றி அறிவிச்சுட்டு அது முழு ரிப்போர்ட்டாக வந்தது 1931. அந்த இடத்துல அவரை வந்து சொல்லும் போது இவர் வந்து ஜான் மார்ஷல் வந்து ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி இருக்காரு, ஒரு கேரக்டரா இருக்காரு அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி என்ன செஞ்சிட்டாருன்னா, ஐ எம் ஜஸ்ட் ரீடிங் 3 lines. தி லாங்குவேஜ் ஆஃப் தி இண்டஸ் சிவிலைசேஷன். இதை வந்து ஜான் மார்ஷல் எழுதுறாரு. எப்போ 1931 எழுதுறாருங்க. 1931 எழுதுற அந்த மனுஷன் அவர் சொல்றாரு, ஆஃப் தி லாங்குவேஜ் ஆஃப் திஸ் டெக்ஸ்ட்
லிட்டில் மோர் கேன் பி செட் அட் பிரசன்ட். ஏன்னா அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் இருந்தது, இவ்வளவு டீட்டெயிலாம் வரல. டிஎன்ஏ ஸ்டடீஸ் வரல, கிராஃபிட்டி வரல, எல்லாமே வரல எதுவுமே. அட் பிரசன்ட் தேன் தட் that there is no reason for connecting it in any way with சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட். இந்த நாகரிகத்தை சான்ஸ்கிரிட்டோடு இணைப்பதற்கு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு ஒரு ஆள் சொல்றார், ஜான் மார்சல். தி இண்டஸ் சிவிலைசேஷன் வாஸ் ப்ரீ ஆரியன். அவர் சொல்ற வேற பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நோ கனெக்ஷன் வித் சான்ஸ்கிரிட், அப்புறம் வந்து இட் வாஸ் அ ப்ரீ ஆரியன் அண்ட் தி இண்டஸ் லாங்குவேஜ் ஆர் லாங்குவேஜஸ் must have been pre-Aryan also. இந்த நாகரிகமும் pre-Aryan, அந்த மொழியும் pre-Aryan also. Possibly one or other of them, if as seems likely there was more than one. நானும் அப்படிதான் நம்புறேன். அந்த ஏரியாவில் திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டிருக்கும். அதில் ஒரு அலுவலக மொழி, கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து லிங்குவா ஃப்ராங்கா இருந்திருக்கும். அது அநேகமாக தமிழ் மாதிரி ஒரு செவ்வியல் மொழியோடு தொடர்புடைய ஒரு வேர்நிலை மொழியாக இருந்திருக்கும். ஆனால் நிறைய வட்டார முழக்கு வழிகள், பழங்குடி மொழிகள்லாம் இருக்கும். அதனால தான் செந்தமிழ் சிவனிய பன்னிரு நிலம்லாம் நம்ம பேசுகிற அதெல்லாம் அதில் தான் வரும். அதில் சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, இது வந்து வாஸ் டிரவிடிக் அப்படிங்கிறார். இந்த நாகரிகத்திற்கும் சமஸ்கிருதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறார். இந்த நாகரிகம் பிரிவேதிக் அண்ட் நான் வேதிக்கிறார். அதனால இந்த மொழி வந்து பிரிவேதிக் அண்ட் நான் வேதிக்கிறாரு. அநேகமாக அந்த பகுதியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட திராவிட மொழி குடும்ப மொழிகள் பேசப்பட்டிருக்கும். அது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இன்னைக்கு தேதிக்கு 1931 100 வருஷம் ஆகும். அவர் அறிவிச்சு 1924 100 வருஷம் ஆயிடுச்சு. திருப்பி இதை சுத்தி தான் அந்த ஆய்வுலகம் வந்துகிட்டே இருக்கு. டிஎன்ஏ அதை தான் சொல்லுது, மொழி அதான் சொல்லுது. ஆனால் அன்னைக்கு 1924 1931 எல்லாம் காசியஸா சொல்லிட்டு ஜான் மார்சல்ங்கிற ஒரு மனுஷன் ஹி டுக் அ பிராட் ஸ்வீப். அந்த ஸ்வீப் மாதிரி தான் இந்த புத்தகமும் ரொம்ப ஹம்பிளா எல்லாம் அண்டர்லைன்மெண்ட்டு கடைசியில் இட் டேக்ஸ் எம் பொசிஷன். அந்த பொசிஷன் வந்து சிந்துவெளி விட்ட இடம், சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே அப்படிங்கிறத வந்து நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறேன். ஐம் சாரி ஐ டுக் அ இனிஷியல் பிளேஸ் இட் செல்ஃப் பிகாஸ் ஜெயாமரன் யூ மேட் எ ஃபினாமினல் ப்ரெசன்டேஷன். நான் அன்னைக்கு இவருடைய டாக்கும் பார்த்தேன். நீங்களாம் பண்ணுற அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. எனக்கு தெரியாது அந்த மாதிரி பவர் பாயிண்ட் பண்ணது வரமாட்டேது. நான் வந்து எழுதிட்டு இருப்பேன், அதை பாமாட்ட கூட சொல்லியிருக்கேன். ஆனால் நேரம் கிடைக்க மாட்டேது. கடைசியில் ஸ்பீச் அன்னைக்கு முடிகிற உன்னைக்கு காலையில் வரைக்கும் எழுதிட்டு இருப்பேன். அப்புறம் அதனால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியல. ரொம்ப அருமையாக இருந்தது. தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிங்க பாலா ஐயா. இதை வந்து நம்மளுக்கு வர ஒரு மயக்கத்தை எல்லாம் வந்து நீங்க அப்படியே வந்து தெளிவுபடுத்தின மாதிரி இருந்துச்சு. நீங்க இப்ப வந்து சொல்லி திருப்பி வந்து நம்மளைய ரீசெட் பண்ணி உங்க மைண்ட் அப்படி ஓப்பனா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு தயார்படுத்தின மாதிரி தான் இருந்துச்சு. மிக்க நன்றி அதுக்கு. அடுத்ததாக இன்றைய திறனாய்வாளரின் அறிமுகப்படுத்த வருகிறார் திரு மணிவண்ணன் அவர்கள். வணக்கம். நாஞ்சில் பீட்டர் ஐயா அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. முதல்ல அவருடைய பெயர் பீட்டர் அப்படின்ற தமிழ்ல வந்து வல்லினர் அகரம் போட்டு எழுதுறதே பார்த்துட்டு மக்கள் வந்து என்னது ஏன் இப்படி எழுதுறார் அப்படின்னு நமக்கு ஒரு பொறி தட்டும். ஏனென்றால் வல்லின ரகரம் நம்ம இன்றைக்கு ஒலிப்பது போன்ற ரகரமா இல்லை. தொன்மை காலத்துல அது வந்து நுனினா தகரம் போல இருந்திருக்கு அப்படின்றதுதான் பல மொழியியலாளர்களுடைய கருத்து. நீங்க அமெரிக்க ஆங்கிலத்துல பீட்டர் அப்படின்னு சொல்வதை போலத்தை தமிழ்ல எழுதணும்னா அதுக்கு இப்படித்தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிதான் அது ஆரம்பிக்கும். அதே போல அவர் பெயரே வந்து நாஞ்சில் பீட்டர் அப்படின்னு வச்சிருக்கனால அந்த இடப்பெயர் ஆய்வுக்கு சரியா அவருடைய பெயர்லயே அவர் வந்து எந்த இடத்துல இருந்து வந்தார், நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு அவர் பெயர்ல வந்து ஒவ்வொரு முறையும் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர். தொன்மை காலத்தில் அதன் பெயர் நாஞ்சில். இப்பொழுது வாழ்வது கொலம்பியா மாவட்டம், வாஷிங்டன் டிசி வட்டாரத்தில் வாழ்கிறார். அவர் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் நிறைய தொண்டுகள் செய்திருக்கார். தலைவராகவே 2 ஆண்டுகள், பொருளாளராக 2 ஆண்டுகள் இருந்திருக்கார். கடந்த 6 ஆண்டுகளாக அதன் பொருளாண்மை அறிவுரையாளராக, பைனான்சியல் அட்வைசராக பணியாற்றி வந்திருக்கிறார். உலகத்தமிழ் அமைப்பு, வேர்ல்ட் தமிழ் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பினுடைய தலைவராகவும் 4 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கார். பல மாநாடுகளில் ஆய்வு கட்டுரைகள் அவர் கொடுத்திருக்கார். ஏற்பாட்டு குழு பணி என்பது வாஷிங்டன் டிசியில நடந்த பன்னாட்டு திருக்குறள் மாநாடு, பன்னாட்டு புறநானூறு மாநாடு, பன்னாட்டு குறுந்தொகை மாநாடு, இந்த மாநாடுகளுக்கெல்லாம் அவர் ஏற்பாட்டு குழுவில் இருந்திருக்கார். அப்புறம் ஆய்வு கட்டுரைகள் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழக
அதனுடைய மாநாடுகள், திருக்குறள் மாநாடுகளில் ஆய்வு கட்டுரைகள் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அதுல 25 கட்டுரைகள் வெவ்வேறு இடத்துல அவர் கொடுத்திருக்காரு. வாஷிங்டன் வட்டார தமிழ்ச் சங்கத்தினுடைய தென்றல் முல்லை அப்படின்ற ஒரு இதழுடைய சிறப்பு ஆசிரியராக அவர் பணியாற்றி வருகிறார். அவர் படித்தது சென்னை பச்சையப்பன் கல்லூரியில முதுகலை வணிகவியல் எம்காம். அவருடைய வருத்தம் கல்லூரியில அவர் தமிழ் முறையாக படிக்கவில்லை. அதனால அவர் நம்மளுடைய பெரும்பாலோர் போல தமிழை இடம்பெயர்ந்து வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். தமிழுடைய அந்த நுட்பத்தை எல்லாத்தையும் அறியறதுக்கு அவர் ஆற்றும் தொண்டை பத்தி கொஞ்சம் சொல்ல போறேன். அமெரிக்காவினுடைய ஐஆர்எஸ் நம்முடைய வரிகளை பிடுங்குற, அதாவது வரிகளை எடுத்துக்கொள்ளும் அந்த வருமான வரி துறையில சான்றளிக்கப்பட்ட மோசடி தடுப்பு ஆய்வாளராகவும் பதிவு பெற்ற முகவராகவும் இருக்கிறார். இதுதான் இந்த கடைசி அவருடைய முதன்மையான தொண்டு பேரவை மாநாடுகள்ல 2007 முதல் இன்று வரை தமிழ் இலக்கிய வினாடி வினா என்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். இதுல அமெரிக்கால பிறந்து வளர்ந்து தமிழ் கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் முதல் இங்கே குடிபெயர்ந்த உலகத்துல தமிழ் தாய்மொழியாக கொண்ட எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் அந்த மக்கள் வரை எல்லாரும் கலந்து கொள்கிறார்கள். சங்கத்தமிழ், ஐம்பெருங்காப்பியங்கள், நீதி நூல்கள், பக்தி இலக்கியம், தற்கால இலக்கியம் மட்டுமில்லாமல் திரையிசை பாடல்கள் கூட அவருடைய வினாடி வினாடில் இருக்கு. பார்ப்பவர்களை ஈர்க்கும் வகையில் தமிழ் இலக்கியத்தை பற்றிய அறிவை பரப்பும் ஒரு தொண்டாக அது பண்ணிட்டு இருக்கார். அதை பத்தி அரசு சல்லையாகவும் சொன்னாரு. இப்போ ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்றேன். ஒவ்வொரு மாநாட்டிலையும் இந்த வினாடி வினா குவிஸ் கான்டெஸ்ட் மாதிரி பண்றாரு. அதுல இன்னும் ஒரு சிலபஸ் மாதிரியே போட்டு வச்சிருக்காங்க. இதுல என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், அடிப்படை தமிழ் இலக்கணம், வரலாற்று புதினம், வரலாறு, இது எல்லாம் பெரிய ஒரு பட்டியல் கொடுத்து இவ்வளவுலையும் பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த கலந்து கொள்பவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு அந்த பயிற்சியிலிருந்து அவர்களுக்கு வினாடி வினாக்களுக்கான கேள்விகள் வரும். அப்புறம் இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆங்கே இனன் தீதெனினும் இயல்புடையார் கேண்மை மனம் தீதாம் பக்கம் அரிது அப்படின்ற ஒரு பாடல் வரிகளை கொடுத்துட்டு திண்மையுடையவர்கள் தீயோர் சேர்க்கையால் குணம் மாறார் என்ற கருத்தை கூறும் நாலடியார் பாட்டு, அதனுடைய எடுத்துக்காட்டு என்னவென்று கூற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு விடை கொடுப்பாங்க. அந்த விடையை அவர் பகிர்றார் இந்த இடத்துல. அப்புறம் இதே மாதிரி நம்மளுடைய பாலகிருஷ்ணன் ஐயா அவருடைய நூலை பத்தியும் ஒரு கேள்விகள்லாம் இருந்திருக்கு. ஹவு டு யூ பிரிட்ஜ் தி ஸ்பேஷியல் அண்ட் டெம்பரல் கேப் பிட்வீன் இண்டஸ் அண்ட் வைகை? அதற்கு என்ன 2 பதில் கொடுத்திருக்காரு. அது முதல் பதில் இது, 2வது பதில் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான விடையையும் அவர்கள் இந்த வினாடி வினாடில் கொடுப்பாங்க. இப்படி எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு தொண்டாற்றி வரும் இவருடைய தொண்டை பாராட்டுகிறேன். இந்த பயிற்சியோடு அவர் மிக அழகாகவே இந்த நூலையும் திறனாய்வு செய்து இங்கு நமக்கு வழங்க இருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். என்னை பற்றி எல்லாரும் சொல்லும்போது கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டாங்க. அது அந்த அளவுக்கு தமிழ் எனக்கு ஆன்ற புலமையோ நீங்கெல்லாம் ஆற்றும் தமிழ் பணியை மாதிரி நான் ஆற்றினோடனே சொல்ல முடியாது. அது கொஞ்சம் வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அவங்க மணிவண்ணன் அவர்களுக்கும் அரசு சொல்லி அவர்களுக்கு நன்றி. இப்போ இந்த வார தலைப்பு நமக்கு 7/7 திராவிட கருதுகோளுக்கு சான்றளிக்கும் சிந்துவெளி இடப்பெயர்கள், அது கொற்கை வஞ்சி தொண்டிய வளாகம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அதுல 2 பகுதி இருக்கு. முதல் பகுதியை பார்க்கலாம். இது அவங்க சொல்றது மாதிரி அந்த இதை பார்த்தீங்கன்னா சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே என்ற கருத்தை இந்த நூல்ல பார்த்தா அவர் முன் வச்சு இந்த நூலோட கருத்தாக்கங்கள் இருக்கு. அப்புறம் நீங்க கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அறிஞர் ஐராவத மகாதேவன் அவர்களும் சிந்துவெளி எழுத்துக்களின் தொடக்க சொற்றொடர்களில் இடப்பெயர்களை இடம்பெற்றிருக்கக்கூடும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த இடப்பெயர்களுக்கு எவ்வளவு முதன்மை இருக்கு அப்படிங்கிறது அவங்க ஐராவத மகாதேவனிலே தெரியுது. அடுத்தது பார்க்கலாம். இதுல சும்மா உங்களுக்காக வருது. அது என்ன, இப்ப அடிக்கடி நம்ம திராவிட கருதுகோளுங்கிறோம அது என்னதுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். இருந்தாலும் அந்த வாட் இஸ் திராவிடன் ஹைப்போதிசிஸ்ங்கிறத அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதை நீங்களே எவ்வளோ படிச்சுக்கலாம். ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறேன்.
அதாவது அந்த அன்னைக்கு கூட அவங்க சொன்னாங்க, இந்தியன் சப்கான்டினென்ட் வித் an ancient civilization possibly linked with Indus Valley civilization. அதாவது இந்திய தொல்லியல் துறை திராவிட கருதுகோள், திராவிட ஹைபோதீசிஸ் என்ற சத்திய நோக்கி நடந்தது. அதான் அந்த பழையகால ஆராய்ச்சிக்கும் இப்போ வந்து ஐயா பாலகிருஷ்ணன் மாதிரி பட்டவங்க எடுத்திருக்க ஆராய்ச்சிக்கும் இதான் நம்ம வந்து இந்த கருவோல் படி இப்போ நம்ம இதுகள் நடக்குது. அப்புறம் இந்த திராவிடன் ஹைபோதீசிஸ்ங்கிறது இது கூகுள் ரிசர்ச்சில் பார்த்தது, நீங்களே படிச்சுடுங்க. கூகுள் ரிசர்ச்சில் இதான் போட்டிருக்கோம். ஓரளவுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் அந்த கூகுள் சர்ச்சிலே வந்திருக்கு. அதாவது இந்திய துணைக்கண்டத்தின் ஆதிக்குடிகளாக திராவிட மக்கள் திகழ்ந்தனர் என்றும் இவர்களது தொன்மையான நாகரிகமானது சிந்து சமவெளி நாகரிகத்துடன் தொடர்புடையதாக இருந்திருக்கக்கூடும் என்று திராவிட கருதுகோள் முன்வைக்கிறது. இந்தோ ஆரிய மொழிகளின் வழிவுக்கு முன்னரே திராவிட மொழிகள் பரவலாக வழக்கில் இருந்தன என்றும் திராவிடர்கள் பண்பாட்டு மற்றும் மொழியியல் தடயங்கள் தென்னிந்தியாவில் இன்னும் வலுவாக நிலைத்திருக்கின்றன என்று இக்கோட்பாடு நிறைவேறுகிறது. இதுதான் இன்னைக்கும் ஐயா பேசும்போது இதையும் சொன்னாங்க. இது வந்து கொற்கை வஞ்சி தொண்டி சங்க இலக்கியத்தின் தனியுரிமை. இதில் தான் நம்ம கொஞ்சம் அந்த இதே நம்ம கிளைம் இது கொற்கை வஞ்சி தோன்றி வளாகம் என்ற பெயர் சிந்துவெளி நிலப்பரப்புகளில் நம் நூலாசிரியர் கண்டெடுத்த மொத்த சங்க இலக்கிய பெயர் பரப்பையும் இடப்பெயர்கள், ஆறுகளின், மலைகளின் பெயர்கள், குடிப்பெயர்கள், ஏற்பெயர்கள் உள்ளடங்கிய ஒரு உருவகம். இது வந்து உங்களுக்கு லட்சக்கணக்கான இதை ஆராய்ந்து தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழர்களை பொறுத்தவரை இவை ஏதோ கடந்த கால பெயர்கள் மட்டுமல்ல, இவை இன்றும் நினைவு கூறப்படுபவை. அதாவது இந்த பெயர்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு பழக்கத்தில் இருக்கு. தமிழின் தனித்துவமான பண்பாட்டு அடையாளங்களை இப்பெயர்களின்றி கட்டமைக்க முடியாது. வேத இலக்கியங்களோ அதன் பின்வந்த சமஸ்கிருத இலக்கியங்களோ இந்த பெயர்கள் அறிமுகமானவை அல்ல என்கிறார் நூலாசிரியர். இன்னைக்கு கூட அவங்க சொன்னாங்க. சிந்துவெளி பகுதியில் கண்டறியப்பட்டுள்ள இப்பெயர் தொகுதி தங்களுடைய மூதாதையர்களுக்கும் வடமேற்கு நிலப்பகுதிகளுக்கும் இருந்த உறவு பற்றிய வெளிச்சத்தை சங்க இலக்கிய மரபுகளை அறிந்த தமிழர்களுக்கு தருகிறது. அதாவது நம்ம மூதாதையர்களுக்கும் இந்த சிந்துவெளி அங்க இருந்தவங்களுக்கு உள்ள உறவை பற்றி இது சொல்லுது. எடுத்துக்காட்டுக்கு கொற்கை அதில் அந்த பாடல்கள் போட்டிருக்கிறேன். அது மாதிரி கருவூர் என்று அது அகத்தன்மான ஒன்று இருக்கு. சங்க இலக்கியத்தில் தொண்டி என்ற சேர தொடர்புடைய துறைமுகம் கீழக்கடல் மேலக்கடல் என்ற இரு கடைகளுடன் தொடர்புடையதாக பேசப்படுகிறது. அப்போ வந்து சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்டமும் ஒன்றே என்று ஐயா இந்த நூல்கள் முழுதுமா நம்ம பார்த்தோம்னா இந்த கருத்து அப்படிங்கிறோம். அதாவது சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்டடமும் ஒன்றே என்று அவங்க சொல்லி வர்றாங்க. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். அதை வந்து அந்த திராவிட மொழி குடும்ப மொழிகளின் தனித்தன்மை சிந்துவெளி பண்பாடு பரவேந்த நிலப்பரப்போடு திராவிட மொழி குடும்ப நிலப்பரப்பு ஒத்திருப்பது, அதன் நீட்சியாக தமிழ் நிலப்பரப்போடு இச்சிந்தனை மீள் நினைவுக்கு ஆளப்பட்டிருப்பது என்று சிந்து சமவெளி பண்பாட்டினை கண்ணடைவதற்கு தரவுகளை அடுக்கடுக்காக மிகவும் கனமாக எழுதியுள்ளார். இதில் தான் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த நூலில் இருக்கக்கூடிய ரொம்ப முதன்மையான கண்டுபிடிப்பும் கருத்தும் இதுன்னே நம்ம சொல்லலாம். சிந்துவெளி எழுத்துக்கள் ஆய்வாளர்களுக்கு இன்றும் புதிதாக இருப்பதை முன்வைக்கும் அதே நேரத்தில் அப்பகுதிகளின் இடப்பெயர்கள் தனி மந்திரின் பெயர்களை சங்க இலக்கிய சான்றுடன் ஒப்பிட்டு வலிமையான தரவுகளை நமக்கு கொடுத்திருக்காரு நூலாசிரியர். அதாவது அந்த எழுத்துக்களை பற்றி இன்னும் ஒரு சிக்கல் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அதை தாண்டி அந்த பெயர்களை நமக்கு வந்து அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை வரக்கூடிய இதில் பார்க்கலாம். அப்போ இந்த யுவரேகா நொடிகள் எதுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும். யுவரேகால வந்து இப்போ அவங்க ஐசக் நியூட்டன், பெஞ்சமின் பிராங்க்லின், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இவங்களெல்லாம் பற்றி எழுதும்போது இதை பற்றி சொல்லுவாங்க. ஆர்க்கிமெடிஸ் தத்துவத்தை கண்டுபிடித்தவங்க அவர் அப்படியே குறிச்சாரு. அதே மாதிரிதான் இவர் ஆராய்ச்சி பண்ணும்போதே இவர் மனசுல அப்படி ஓட்டிட்டே இருந்திருக்கு. எங்கேயாவது எனக்கு ஒரு சரியான இது கிடைக்காதா நீங்க ஏங்கி அவர் இந்த ஊர் பெயர்கள் பார்க்கும்போதுதான் அவருக்கு வந்து தொண்டி, வஞ்சை, கொற்கை என்ற பெயர்கள் இருக்க வேண்டும் என்று அவரே மனசுல போட்டு பண்ணிட்டு இருக்கும்போதுதான் இந்த மூன்று பெயர்களும் சிந்து சமொழி பயிர் இருக்கிறது என என் கணனி திரையில் கண்டுபிடித்த இரவே எனது யுவரேகா இரவுகள் என்கலாம். அதாவது
அவருக்கு ஆதங்கத்துக்கு, அவருக்கு ஆசைக்கு, அவருக்கு ஆர்வத்துக்கு ஒரு உரம் ஒட்டி ஒரு பலம் கொடுத்தது இந்த இவர் கண்டுபிடிச்சே தான். இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அதனாலதான் இதை ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களின் யுவரகா நடிகள்னு போட்டிருக்கிறேன். திராவிட கருதுகளுக்கு சான்றளிக்கும் சிந்துவெளி இடப்பெயர்கள், இதை நம்ம பார்க்கலாம். திராவிடர்கள் சிந்துவெளி இடப்பெயர் வாழ்ந்தார்கள். பண்பாடு சுமார் 3900 ஆண்டுகளுக்கு முன் நலிவடைந்தது என்றால் அப்பகுதியில் புழக்கத்தில் உள்ள சில இடப்பெயர்கள் அதற்கு சாட்சியம் அளிக்கக்கூடும். இது அந்த பக்கம் 161 இதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த கருத்தாக்கத்தை முன்வைத்து இடப்பெயர்கள் பண்பாட்டோடு கொண்டிருக்கும் பிணப்பினை மனித மனங்களோடு ஒட்டியிருக்கும் பான்பினை அறிவியல் பூர்வமாக தரவுகளோடு அந்தந்த நிலப்பகுதிகளில் வரைபடங்களோடு நமக்கு கொடுத்துள்ளார். இந்த திராவிட கருத்துக்களுக்கு சான்றளிக்கும் சிந்துவெளி இடப்பெயர்கள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் இன்றும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழிகளில் பெயர்கள் இடப்பெயர் வழக்கில் உள்ளது. பல லட்சம் பெயருக்கிடையில் ஆய்ந்து கண்டறிந்திருப்பது சிந்துவெளி ஆய்வுலகத்திற்கு பெரும் வெளிச்சத்தினை தருகிறது. அதான் பார்க்கணும், இது ஒரு எளிமையான ஆராய்ச்சி கிடையாது. பாருங்க, பல லட்சம் பெயர்களுக்கிடையில இதை கண்டுபிடிக்க எவ்வளவு பொறுமை வேணும் அதுக்கு. நமக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்கே பொறுமை இல்லாமல் இருக்கு. சங்க இலக்கியம் பறக்க பேசின் நன்னன் வெள்பாரி அதிய நள்ளி என்று ஒவ்வொரு குறுநில தரவுகளின் பின்புலமும் இலக்கிய சான்றுடன் நின்று போகாமல் இன்றும் வழக்கில் உள்ள அவர்களின் பெயர்கள், அவர்கள் தொடர்புடைய அடையாளங்கள் ஆகியவற்றை ஆழமாகவும் அறிவுபூர்வமாக சான்றுகளும் நிறைவுள்ளார். இப்பெயர்களோடு கூடிய அவ்விடங்களை பெரும் உழைப்புடன் அடையாளப்படுத்தியுள்ளார். நம்ம திருப்பி அதை தனியா பார்க்கலாம். சிந்துவெளி நகரங்களிலும் மேல் மேற்கு கீழ்கிழக்கு இருமைத்தன்மை, திராவிட மொழிகளிலும் மேல் மேற்கு கீழ்கிழக்கு இந்த இருமைத்தன்மை 2 இடத்துல இருக்கு. மொழியியல் கொண்டும் இலக்கிய சான்றுகள் கொண்டும் தமிழ் கல்வெட்டு சான்றுகள் கொண்டும் இந்நூல் தெளிவாக எடுத்துரைக்கிறது. சிந்துவெளி நகரங்களின் முக்கியமான அடையாளங்கள் உண்டாக குறிக்கும் கோட்டை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கிய சொல்லாளர்களுடைய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் கிழக்கியான எல்லைப்பகுதிகள் மட்டுமின்றி இந்தியாவின் வட மாநிலங்கள் பலவற்றில் கவனமாக தேடி கண்டறிந்துள்ளார். அதை விளக்கமா பார்க்கலாம். இப்ப நம்ம தலைப்புக்கு வருவோம். தலைப்புல சிந்து வெளி பகுதியில் இடப்பெயர்களாக விளங்கும் திராவிட மொழிகளின் பெயர்கள். இதை நீங்களே படிக்கலாம். இதை அவங்க கொடுத்திருக்க பட்டியல நான் கொஞ்சம் அதை எளிமையா பிடிபடியா எடுத்து போட்டிருக்கிறேன். கொஞ்சம் ஃபாண்ட் இந்த கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் எழுத்து கொஞ்சம் தண்டி. இது சிந்துவெளி பகுதியில் இடப்பெயர்களாக விளங்கும் திராவிட மொழி பெயர்கள். கொஞ்சம் படிச்சு பாருங்க. திராவிட மொழி பெயர் தமிழ், கன்னடம் இது நமக்கு தெரிஞ்சது. அதாவது மத காலத்தில் இருக்கு அந்த பெயர்கள். அதுக்கப்புறம் உள்ள பாருங்க, சிந்துவெளியில் அந்த பெயர்கள் இப்படி கொஞ்சம் மாறி அப்படியே வந்துருக்கு பாருங்க. தமிழ தமிழான்னு சொல்றது பாகிஸ்தான்ல இருக்கு. அப்புறம் துள்ளுங்கிறது கோண்டிங்கிறது இதை பாகிஸ்தான்ல சில சொற்கள் இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல சில சொற்கள் இருக்கு. சிலது கோடாங்கிறது 2 இடத்துல இருக்கு, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்கு. இப்படி ஒரு நுண்ணியமான ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்சை இதில் பண்ணியிருக்காங்க. சயின்ஸில் நம்ம லேப்ல பண்றது மாதிரி ரொம்ப தேடி பிடிச்சி எங்க திராவிட மொழி பெயர் என்ன இருக்கு, இந்த திராவிட மொழி பெயருக்கு ரிலேட்டட் பொருந்தி வரக்கூடிய இடப்பெயர் என்னது, அந்த இடப்பெயர் பாகிஸ்தான்ல இருக்கா ஆப்கானிஸ்தான்ல இருக்கான்னு சொல்லி கடுமையான இதான் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கு. இது எவ்வளவு சிரமப்பட்டு இதை பண்ணியிருக்கணும். அப்புறம் இதுல பாயிண்ட் நம்பர் 2ல என்ன கொஞ்சம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த நம்ம பெயர்கள் திராவிட மொழி பெயர்கள் அந்த இது மத காலத்துல. 2வதுல சிந்துவெளி பெயர்கள், சிந்து இடைவெளியில கொஞ்சம் அதுக்கு அது அப்படியே பாருங்க, கொஞ்சம் குறுக்குன்னே இருக்கு. குறும்பங்கிறது குறும்பு அந்த கொஞ்சம் தான் பார்ஜினா கொலாமி கோலா அப்படி இருக்கு. இதுவும் 2 நாட்கள்லயும் நம்ம பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் இருக்கு. சில இது 2 இதுகள்லயும் இருக்கு. இப்ப இந்த படம் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த படம் சிந்து வெளியில் இடப்பெயர்களாக விளங்கும் திராவிட மொழிகளின் பெயர்கள். இதை அந்த மேப்ல நம்ம அங்க பார்த்ததுதான். இந்த மேப் 2ஆ இருக்கு. மேப்பு கிளியரா இல்லாதனால அதை 2 பக்கத்துல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆப்கானிஸ்தான்ல என்ன இருக்குன்னு பாருங்க, அது மாதிரி பாகிஸ்தான்ல என்னென்ன பேர் இருக்குங்கிறத பாருங்க. இந்த அளவுக்கு அந்த இடப்பெயர்கள்ல ஒரு மொழி இடப்பெயர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு கண்டிப்பா இருந்துதான் தீரணும். அல்லது இவ்வளவு இடப்பெயர்கள் வர முடியாது. அப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இப்போ இந்த தமிழை அங்க தமிழாங்கிறாங்க, குடக்குங்கிறாங்க,
தமிழுங்கிறாங்க. ஆனால் இங்கே பாகிஸ்தானில் கொஞ்சம் வித்தியாசமாக அதை அந்த ஒரே மக்கள் தான் அங்கே இருக்காங்க, இவங்களும் தமிழ் சொல்கிறாங்க. அப்படி வந்து இவங்க ஐயா வந்து ஒரு மேப்பை கொடுத்து இதை வந்து நமக்கு அந்த மேப்பில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. மாபெரும் வேலை. அது மாதிரி இது சிந்துவெளியில் தமிழ் இடப்பெயர் பின்னோட்டுகள்னா தெரியுமில்ல உங்களுக்கு. பின்னோட்டுகள்னா ஊர், பட்டி இப்படிலாம் வரும்ல, அந்த பின்னோட்டுகள் அங்கே வந்து நிறையா பயன்படுத்திருக்காங்க. இப்போ நம்ம தமிழில் இருக்க மாதிரி சங்கிலக்கத்தில் இருக்க மாதிரி பின்னோட்டுகள் இங்கே நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்க, தனூர், கொற்கை, களப்பட்டி, ஆசூர், இப்படி படூர். பாகிஸ்தானில் பாருங்க ஏகப்பட்ட பட்டி இருக்கு. இதே மாதிரி நிறைய சொற்கள் வந்து இந்த இடப்பெயர் பின்னோட்டுகள் அங்கே இருக்குது. கை, மலங்கை, பட்டி, கை, பாண்டிச்சேரி, பதஞ்சேரி, சாணஞ்சேரி, இப்படி நிறைய அந்த பெயர்களுக்கு அந்த பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் அவங்க சிந்துவெளி தமிழ்ல இருக்கு. நம்ம பின்னோட்டுகள் இருக்கு. அது மாதிரி அந்த தமிழ்நாட்டில் சிந்துவெளி இடப்பெயர் பின்னோட்டுகள். தமிழ்நாட்டில் இப்போ இந்த பெயர்கள் தான் இருக்கு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச திருச்சிராப்பள்ளியில் எடுத்துட்டீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலும் பள்ளி தான் அந்த பின்னோட்டு. இப்படி நம்ம ஆலூர், கற்கை, ஆமூர், பட்டி, மேலச்சேரி, சிறுச்சேரி, இப்படி வந்து நீங்க எந்த இதை எடுத்துக்கிட்டாலும் பறக்கை, கொற்கை. பறக்கைங்கிறது எங்க ஊர் பக்கத்துல இருக்கு. பறக்கை, கொற்கை, இப்படி வந்து வடசேரி எங்க ஊர் பக்கத்துல இருக்கு. இப்படி வந்து அந்த அந்த பின்னோட்டுகள் நம்ம ஊர்ல இன்னைக்கு இருக்க பின்னோட்டுகள் அந்த காலத்திலே சிந்து சமவெளியில் இருந்ததுங்கிறத ஐயா எடுத்து போடுறாங்க. இப்ப அடுத்தது வந்து சங்க இலக்கிய இடப்பெயர் பின்னோட்டுகள். இது கொஞ்சம் அந்த தலைப்பு கொஞ்சம் கவனிச்சிடுங்க. சங்க இலக்கிய இடப்பெயர் பின்னோட்டுகள் சிந்துவெளி பின்னோட்டுகளாக வருகிறது. இப்போ சங்க இலக்கிய இடப்பெயர் பின்னோட்டுகள் அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஊர், நாடு, ஈழாறு, இதெல்லாம் நம்ம வந்து பள்ளி, தலை, இதெல்லாம் வந்து நம்ம பெயர்களின் பின்னால வருது. சிந்துவெளி இடப்பெயரை பாருங்க, அவங்களுக்கு இந்த பேரு கொஞ்சம் சின்ன எழுத்தா இருந்தாலும் கவனமா பாருங்க. இதே பேர் அவங்களும் போடுறாங்க. அம்மூர், கல்லூர், மேநாடு, அந்த நாடு, இல், கோயில், மாடில், அந்த ஆறு, பாலாறு, கொத்தாறு, வாயில், காடு, இப்படி வந்து சரி எல்லா ஒரு இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேர்கள் எல்லாம் அங்கே வந்து சிந்துவெளி இடப்பெயர்கள் இருக்கு. இது ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அல்லது பாகிஸ்தான்ல. இது வந்து ஐயா இதெல்லாம் பட்டியலிட்டு இருக்காங்க. நான் அந்த பட்டியலை வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இங்க போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அப்புறம் வந்து சங்க இலக்கிய இடப்பெயர்கள் பின்னோட்டுகள். இது 2ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கண்டினியூட்டி. கோழி, பொறை, நகர், குரம், பேரி, பாரம், மணி, வரை, மலை, இதெல்லாம் அவங்க ஊர்லேயே இருக்குது. அவங்க ஊர்லேயே அந்த பேர்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு தான் அந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். மணி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நந்தமணி, கரிமணி அப்படி பயன்படுத்தியிருக்காங்க. வரை, பால்வரை, பாகவரை, போரிரை, நிலவரை, மலை, இது எல்லாமே பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சொற்களை அவங்க நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. இனி வந்து இப்போ பின்னோட்டுகள் பார்த்தோம். இனி வந்து மின்னோட்டுகள். சிந்துவெளி பண்பாட்டு பகுதியில் காணப்படும் இடப்பெயர்கள் மின்னோட்டுகள் பலவும் சங்க இலக்கிய இடப்பெயர்களில் பயன்படுத்தப்பட்ட மின்னோட்டுகளாக முற்றிலும் கொண்டதாகவும் அல்லது மிகவும் நெருக்கமாக ஒப்புமை கொண்டதாக இருப்பதை காணப்படுகிறது. அத்தகைய சங்க இலக்கிய மின்னோட்டுகள் அவை இடப்பெறும் விதமும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அந்த இதில் பாருங்க, இந்த டேபிள்ல பாருங்க. இந்த பின்னோட்டு பார்த்தோம்ல, இப்போ வந்து முன்னோட்டுகள் பாருங்க. முன்னோட்டுகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆரலை, கால், சிங்கர், கரும்பு, குரா, சாய், பாகை, புகாய், கோழி, நச்சி, இப்படி வந்து நமக்கு முன்னோட்டுகளா வரக்கூடிய சங்க 2வது காலம் பாருங்க. சங்க இலக்கிய இடப்பெயர் ஆரலைக்காடு, ஆற்காடு, சிக்கரப்பள்ளி, குராப்பள்ளி, இப்படி வருது பாருங்க. கோழியூர், இதை வந்து சிந்துவெளி இடப்பெயர்ல இது இருக்கு. அதான் அவங்க கண்டுபிடிப்புகள்ல நம்ம சொல்றது அதான். சிந்துவெளி இடப்பெயர் ஆரலைக்காடுன்னு இருக்காங்க. நமக்கு வந்து ஆரலைக்காடு, அங்க வந்து நம்ம ஆற்காடு, அங்க ஆற்காடு, ஆலங்கானம், ஆலங்காட், சிங்கரப்பள்ளி, சிங்கார், கரும்பா, கரும்பனூர், கரும்பர், சுரப்பள்ளி, குராப்பள்ளி, குரை, சாய்க்கானம், சாய், வாகை, பழந்தலை, வாகை, உகாய்க்குடி, உகா, கோழியூர், அவங்க இந்த எளிய வந்து லீனி போடுறாங்க, கோழி.
லட்சி மைண்ட் லட்சி இப்படி வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியங்கள்ல வந்த முன்னோட்டுகள் அவங்க ஊர்ல அவங்க இடப்பெயர்களாக இருக்குங்கிறதா இந்த இதிலே வந்து அந்த இதை முன்னோட்டுகள் ரெண்டாவது ஸ்லைட். அது முன்னோட்டுகள்ல வந்து கடியல், எருமை, குறுக்கை, தகடூர் சங்க இலக்கியத்துல தகடூர் இருக்கு. அவங்க ஊர்ல வந்து தகட்டு குகை அப்படியே கொஞ்சம் மாற்றம் இருக்கு. அலை நமக்கு அலவாய், அவங்க ஊர்ல வந்து அலைன்னு இருக்கு. குமரி அங்கே இருக்கு. குமரி பாருங்க, குமரி அப்படியே இருக்கு. குமரி குளமற்றம் அந்த லால கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கூடல் நமக்கு கூடல், அங்க கூடல் கார், நீர், நிர்மலி இப்படி வந்து நம்ம சங்க இலக்கியம் இடப்பெயர் முன்னோட்டுகள் பல முன்னோட்டு பெயர்கள் சிந்துவெளி இடப்பெயர்ல அமைஞ்சிருக்குங்கிறத நமக்கு பட்டியல் போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இனி ஒரே மாதிரியான இடப்பெயர்களின் முக்கியத்துவமும் பயன்பாடும் இது இப்படி இருக்கிறதுனால என்ன முக்கியத்துவங்கிறத இந்த இதில் நான் போட்டுக்கிறேன். நீங்க மிக தொன்மையான இலக்கிய ஆவணங்களில் பதிவு பெற்ற ஏராளமான இடப்பெயர்கள் 2 வெவ்வேறு நிலப்பகுதியில் காணப்படுவது பெரும்பாலும் புலப்பெயர்களின் ஊடாக நிகழ்வதே ஆகும். இது அப்படின்னா அந்த இது புலப்பெயர்னால வந்தது. சிந்துவெளி நிலப்பகுதியில் உள்ள ஏராளமான இடப்பெயர்கள் சங்க இலக்கியம் குறிப்பிடும் பெயர்களோடு பொருந்தி போவதை மதிப்பிடும் போது சில கருத்துக்களை மனதில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த கருத்துக்களை நீங்களே படிச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு வெளி மரபை சார்ந்த இலக்குடி தமிழ் தலைவர்கள் வெளியூருக்கு பெயர்க்கலாம். சங்க இலக்கியத்தில் ஒரு சொல் இடப்பெயர்களாக இடம்பெறும் பல்வேறு பெயர்கள் சிந்து நிலப்பகுதியில் இன்று வரை அப்படி நிலைத்துள்ளன. சில பெயர்கள் தொன்மையான ஒரு சொல் இடப்பெயர்களாக வழங்காமல் பின்னோட்டு விளங்குகின்றன. சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் பல இடப்பெயர்கள் இன்று வரை தமிழகத்தில் பழக்கத்தில் இருக்காது. பார்த்தீங்கன்னா நீங்க சிந்துவெளியில இந்த பெயர்லாம் இருக்குங்கிறத மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்மகிட்டையும் அந்த பெயர்கள் தான் இருக்குது. இந்த ஒப்புமை இடப்பெயர்கள் சிந்துவெளியில என்ன பெயர்கள்லாம் இருக்கு, அது நம்ம பார்த்த பெயர்கள். சிந்துவெளியில இந்த மாதிரி பெயர்கள்லாம் இருக்கு. நாகல், தானூர், தடி, படூர், பகூர், அது மாதிரி பாகிஸ்தான்ல இந்த மாதிரி பெயர்கள் இருக்கு. இந்த ஒப்புமை இடப்பெயர் ஏன் சொல்லுவோம், ஒப்புமைனா இந்த பெயர்கள் தமிழ்நாட்டில் இருக்குங்களுக்கு தான் அந்த ஒப்புமை பெயர்களை இதில் தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன். பாருங்க, இப்போ இந்த மேப்பு பார்த்தீங்கன்னா இந்த மேப்ல வந்து இந்த பெயர்கள் எல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. இந்த பெயர்கள் எல்லாம் வந்து இங்க இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு. எளிமை இங்க இது இந்த எழுத்து சின்னதா இருக்கிறதுனால நான் இங்க எடுத்து போட்டிருக்கேன். ஆமூர், கொர்க்கை, நெல்லி, ஆரணிலாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஊர் தானே ஆரணி. அது மாதிரி செஞ்சி இதெல்லாம் வந்து நிறைய ஊர்கள் அப்படியே இருக்குங்கிறத அந்த ஒப்புமை இடப்பெயர்களா ஒரு இது. நம்ம ஒப்புமை இடப்பெயர்கள் தமிழ்நாட்டில் இந்த பெயர்கள் அவ்வளோ பெரும்பாலும் இருக்குது. சில பெயர்கள் நமக்கு தெரியும், சில பெயர்கள் நமக்கு தெரியாது. ஆலூர், கொர்க்கை, இங்க வந்து கந்தியூர், ஆலூர், ஊரல், படூர், ஆரணி, தளி, ஆலூர், செஞ்சி, கல்லூர், நல்லூர், தானூர். இப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்த பெயர்கள் எங்க இருக்குங்கிறத ஒரு மேப்ல கொடுத்துருக்காங்க. அதான் நான் இங்க முந்தினதுல போட்டோம்ல, அந்த மேப்ல இந்த மேப்புக்குள்ள சின்னதா இருக்கு. இங்க வந்து எந்தெந்த ஊர்ல என்ன ஒரு பெயர்களே நிறைய ஊர்ல மாறி இருக்கும். அதை வந்து ஒரு மேப்பா நம்ம கொடுத்துருக்காங்க. சிந்துவெளிக்கும் சங்க இலக்கியத்திற்கும் தமிழ்நாட்டிற்கு உள்ள இடப்பெயர் இணைகள். இது வந்து இந்த கொர்க்கை, ஆமூர், கல்லூர், தொண்டி. இது தமிழ்நாட்டில் கல்லூர், ஆமூர், கல்லூர், தொண்டி, கொர்க்கை இப்படி அங்க இருக்கக்கூடிய பெயர்களும் சங்க இலக்கிய பெயர்களும் ஒரு இடப்பெயர் இணைகளாக நமக்கு இருக்கு. இந்த இணைப்பெயர்களை வந்து இப்படி மேப்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த மேப் உள்ள இருக்கு. நீங்க பிறகு நூல் படிக்கிறவங்க இதுக்குள்ள போய் பார்த்தா அங்க எத்தனை இடத்துல இருக்குன்றத. சிந்துவெளிக்கும் சங்க இலக்கியத்திற்கும் தமிழ்நாட்டுக்குள்ள இது வந்து தமிழ்நாட்டில் இந்த பெயர்கள்லாம் இருக்கு. இந்த பெயர்கள் தான் அந்த தமிழ்நாட்டில் அங்க இருக்குல்ல, இந்த பெயர்கள் தான் அங்க சிந்துவெளி சமவெளியிலேயே அந்த பெயர்கள் இருக்குங்கிறத அவங்க. இது ஒரு இது. சிந்துவெளியில் எஞ்சியுள்ள சங்க இலக்கிய பொது பெயர்கள். சிந்துவெளியில எஞ்சியுள்ளோம்னா இன்றைக்கே இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல இந்த பெயர்களும் இருக்கு. பாகிஸ்தான்ல ஏகப்பட்ட பேர் இருக்கு பாருங்க. எல்லா பேருமே நம்ம தமிழ் பேர் மாதிரியே இருக்கும் பாருங்க. 2-3 எக்ஸாம்பிள்: காடு, கோடு, கலரி, சுனை, வலி, கல், காணம். இது மாதிரி பாகிஸ்தான்ல பாருங்க வரை இந்த 2க்கும் இருக்காங்க. கல்லறி, குலை, குன் இப்படி வந்து மலை, பாலை, தரை, மலை அப்படின்னு சொல்லி வந்து இந்த பெயர்கள் வந்து சிந்துவெளியில் இருக்க பேர் சங்க இலக்கியங்கள்ல பொது பெயர்களா இருக்கு. அந்த பெயர்கள் பட்டியல் வந்து இங்க இருக்கு. இது வந்து சிந்து சமவெளி எஞ்சியுள்ள சங்க இலக்கிய பெயர்கள் பட்டியல வந்து முன்ன இதுல கொடுத்ததான் இந்த படங்கள்ல அந்த பெயர்கள்லாம் இருக்கிறத எங்க சைட்ல உங்களுக்கு படிக்க முடிய போட்டிருக்கேன். இங்க பார்த்தீங்களா, நிலை, தரை, நிலை, மலை, பாலை, திட்டை, குறும்பை இதெல்லாம் அந்த இதுக்குள்ள இருக்கு. எங்கெங்க இருக்குங்கிறத அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. எஞ்சி உள்ள முதன்மையான சங்க இலக்கிய
பொது பெயர் பட்டியல். இது வந்து துறைமுகங்கள் மற்றும் இதுதான் பொது பொது பெயர் பட்டியல். கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, பூம்புகார் இவங்கெல்லாம் வந்து ஒரு பொது பெயர் பட்டியல். அங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அங்க வந்து உறையூர், கூடல், கோழி, இது வந்து சங்க இலக்கிய பொது பெயர் பட்டியல். இது சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய இந்த பெயர்கள் வந்து இவங்கெல்லாம் பெரும்பாலும் துறைமுகங்கள் மற்றும் தலைநகர் பெயர்கள் வந்து அங்கேயே இருக்கு அப்படிங்கிறத அவங்க கொடுக்குறாங்க. மலைகளின் பெயர் அது வந்து பொதினி. இவங்க வந்து பொதினி அங்க பழனின்னு சொல்ற ஆப்கானிஸ்தான்ல. பண்பு மலை ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. தோட்டி மலை பாகிஸ்தான்ல தோட்டிங்கலாம். ஆபி ஆப்கானிஸ்தான்ல ஆபி அப்படின்னு இந்த பெயர்கள் எல்லாம் சங்க கால இந்த மலைகளின் பெயர்கள் நமக்கு இன்னைக்கும் வந்து அந்த வடமேற்கு பகுதியில இருக்கு. இறுதியாக எனக்களித்த இந்த வாய்ப்புக்கு ஜேஓசி அமைப்பாளர்களுக்கு உளமார்ந்த நன்றி விடுத்தாகுக. தமிழர்களின் வரலாற்று தங்க சுரங்கமான பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை நூலாசிரியர், ஆய்வாளர், இந்திய குடிமைப்பணி அதிகாரி, மதிப்புக்குரிய ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. ஆழ்கடலில் முத்தெடுக்க எடுத்த என் முயற்சியில் கையில் கிடைத்த சில முத்துகளை இந்த கலந்துரையாடலில் கூறியுள்ளேன். அதாவது நீங்க இதை முழுக்க இது ஒரு ஆய்வுரை அப்படின்னு நீங்க எடுத்துக்கூடாது. நான் முயற்சி பண்ணி கையில கிடைச்சதை உங்களுக்கு இதில் எடுத்து கொடுத்துருக்கேன். கையில் கிட்டாத பல முத்துகள் உள்ளன. நீங்கள் இந்நூலின் இப்பகுதியை திரும்ப திரும்ப படித்து பலனடைய வேண்டுகிறேன். நேரமின்மையால் பகுளுரி ஆறு, குமரிக்கோடு, தமிழர்கள் இழந்த தாயங்கள், வட்டார வழக்குகள், 12 வழக்குகளும் 12 போன்ற இதை சேர்க்க முடியாது. 7வது அதிகாரம் வந்து மிகவும் பெரியது. இந்த 7வது அதிகாரத்துல 2 பகுதி இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு பகுதி தான் பார்த்திருக்கோம். அதுல வந்து 2வது பகுதி வந்து சங்க இலக்கிய மானுட பெயர்களில் சிந்து வழி பண்பாட்டின் சுவர்கள் 46 பக்கம் இருக்கு. அப்ப நான் அதையும் போட்டு குழப்பி ஒரு இது பண்ண இதுக்காக எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா மூலியமா அதையும் சேர்த்து கொடுத்துருங்க. நான் அப்படி கொடுக்க, ஏன்னா இதுல பல நல்ல கருத்துக்கள் இருக்கு. சங்க இலக்கிய மானுட பெயர்களில் சிந்துவெளி பண்பாட்டின் சுவடுகள். அதனால இதை வந்து என்ன பகுதிகள் இருக்குன்னா சங்க இலக்கிய மானுட பெயர்கள், சங்க இலக்கிய இனக்குழு பெயர்கள், சிந்துவெளி பெயர்கள், சங்க இலக்கியம் காட்டு குறுநில தலைவர்கள், குறுநில தலைவர்களின் பெயர்கள், சங்கிலி தொடர்பு வந்து தமிழ் வேந்தர்கள், அப்புறம் சேரர், சோழர், இவங்க கடவுள்கள் வச்சு வந்துச்சு. கடவுளின் புலப்பெயர்கள், முருகனின் பறவைகள், இப்படி வந்து நிறைய பகுதிகள் இந்த 2வது 7 2வது பகுதியில் இருக்கு. அதுக்கு 2வது 7க்கு அதை நம்ம சிறப்பான பகுதிகள் 7 2வது பகுதியில் வளர்ந்து விரிந்து நாம் படித்து பலருடைய காத்திருக்கோம். இதை முடிச்சு கொள்கிறேன். ஜேஓசி ஆர்கனைசர்ஸ் வந்து 2வது பகுதியை வந்து நான் தான் கொடுக்கணுட்டு நீங்க நினைக்கக்கூடாது. வேற ஒரு ஆர்டர் கொடுத்து பண்ணுங்க. ஏன்னா அந்த அந்த இதை இருக்கு பார்த்தீங்களா, ரிப்பீட்டேஷன், திருப்பி சொல்லி என் மைண்ட்ல வந்து உறைஞ்சது அப்படியே இருக்கும். அது திருப்பி சொல்லாம நீங்க என்ன ஒருத்தரை கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன புதிய கருத்துக்களை கொடுத்து இதுல கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து நாஜிர் பீட்டர் அந்த பிரசன்டேஷன் பண்ணும்போது ஒன்று நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த தமிழ்ல வந்து அதை எழுதும்போது பொறை அப்படின்னு ஒரு சொல்லு தமிழ்ல இருக்குன்னா அது வல்லின ரகரம் இருக்கும். ஆனால் அங்கே எழுதும்போது வந்து அந்த பொறை அப்படின்னு வல்லின ரகரம் இல்லாத ரகரம் தான் போட்டிருப்பேன். இப்போ வந்து பழம் அப்புறம் தமிழ் அப்படின்னு சிறப்பு லகரம் இருக்குல்ல, அந்த ரெட்ரோஃப்ளெக்ஸ் லகரம் வந்து அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் கிடையாது. இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல பக்கத்துல கிடையாது. இப்போ நம்ம ஆசைப்படுறோங்கிறதுக்காக நம்ம கொற்கையினுடைய அந்த ரகரத்தை இற்று, நம்ம பழத்தில் இருக்கக்கூடிய இந்த ரகரம், அதே மாதிரி 2 சுழி நகரம் கிடையாது. அவங்ககிட்ட 3 சுழி நான் இருக்கும். அப்போ அங்கே என்ன எழுத்துருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் டென்டல் இல்லு தான் இருக்கும். அதை கல்லூர் அப்படின்னு, கல்லூரில் வந்து நம்ம ஊரில் 2 கல்லூர் இருக்கும். ஒன்று ஸ்டோன் வர்ற கல்லூர் இருக்கும், இன்னொன்று வந்து கல் அப்படிங்கிறதுல வர்ற கல்லூர் இருக்கும். இந்த 2 வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திராலெல்லாம் இருக்கும். ஆனால் நான் அங்கே போடும்போது கல்லூர், அந்த ஸ்டோன் கல்லூர் மட்டும் தான் போட்டிருப்பேன். ஏன்னா அந்த இடைநிலகரம் அங்கே கிடையாது. அதை நாங்கள் வெரிஃபை பண்ணி அந்த பகுதியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்களோ அதுக்கு நியாயமாக இருக்கணும். இங்கிலீஷில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. நான் அப்படியே இங்கிலீஷில் அந்த டேட்டா பேஸில் இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டேன். ஆனால் தமிழில் போடும்போது அந்த தமிழில் எழுதி சில இடங்களில் வந்து வித்தின் ப்ராக்கெட் இங்கிலீஷில் போட்டிருப்போம், சில இடங்களில் அப்படியே விட்டுருப்போம். ஏன்னா அது வந்து அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நியாயமாக இருக்கும். இன்னொரு கேள்வி வந்து இந்த இடப்பெயர் வந்து இன்னைக்கு இருக்க இடப்பெயர், அந்த கேள்வி வந்து மணி நீங்கள் கேட்டதானே? ஆமாம் ஆமாம். அந்த கேள்விக்கு வந்து பேசிக்கலி ஆன்சர் நான் தான் கொடுக்கணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்பேர் பண்ணிக்கிறது 2 வகையான டேட்டா. என்கிட்ட ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்குது.
அது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய டேட்டா பேஸை வச்சு நான் 80s ஆரம்பித்து 90s வந்து லோட்டஸ் 1 2 3 இருந்த காலத்திலேயே எம்எஸ் டாஸ் ப்ராம்ப்ட் இருந்த காலத்துலேருந்தே நான் டேட்டா பேஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். லோட்டஸ் 1 2 3, அப்புறம் வந்து எக்ஸல், இந்த மாதிரி வந்து ஃபாக்ஸ் ப்ரோ, விசுவல் ஃபாக்ஸ் ப்ரோ, அக்சஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் என்னுடைய தேடுதல் பொறியை வந்து நான் மார்க் பண்ணிகிட்டே வந்தேன். என்னுடைய டேட்டா வந்து அக்யூரேட் டேட்டானா இது வந்து யூஎஸ் டேட்டா பேஸ். யூஎஸ்னுடைய ஆர்மியில் அது ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்க வந்து குளோபல் கெஜெட்டியர் வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக யார் மேலே குண்டு போடணுன்னா இப்போ பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெளிவாக அது இன்க்ளூடிங் ப்ரொனவுன்சியேஷனோடு இருக்கும். அந்த ஏரியாவில் பேசுகிற மொழி என்ன, உருதுன்னா உருதுல எப்படி எழுதுவாங்க, இந்தினா இந்திர, அந்த மாதிரி அந்த டிரான்ஸ்லிட்ரேஷனோடு இருக்கும். அது ஒரு பெரிய டேட்டா பேஸ். அந்த நான் குளோபல் டேட்டா பேஸை வச்சு கான்டினென்ட் வைஸ் வச்சு என்கிட்ட ஆஃப்ரிக்கன் பிளேஸ் நேம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து எனக்கு தேவையான ஏரியா மட்டும் என்னுடைய ஸ்டடிக்கு வர்ற பேரை மட்டும் தனியாக ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி அப்படி தான் நான் தேடி அதில் தான் லேட்டிடியூட் அவங்ககிட்ட எடுத்து இந்த படங்கள்லாம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு அருமையான கேள்வி. இப்போ இந்த பேர் வந்து இன்னைக்கு அமெரிக்கன் டேட்டா பேஸ்லையும் இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் கிடைக்கக்கூடிய சில பேர்கள் வந்து கூகுள் எர்த்லேயே கிடைச்சிடும். சில பேர் கூகுள் எர்த்தில் இருக்காது, ஆனால் அந்த அமெரிக்கன் நேம் கெஜெட்டியர் டேட்டா பேஸ்லாம் இருக்கணும். அவங்க குண்டு போடுறது கூட தேவையான அவ்வளோ சின்ன நுட்பமான இடமா இருக்கும். அது கூகுள் எர்த்தில் கூட வந்திருக்காது, ஆனால் பெரும்பாலும் கூகுள் எர்த்தில் வரும். இப்போ நான் தேடி பார்க்கும்போது கிடைக்குது. இப்போ இந்த பேர் வந்து இன்னைக்கு சமகாலத்தில் இன்னைக்கு பயனில் இருக்குது. சரி, கொஸ்டின் கம்ஸ் வந்து இந்த பேர் அந்த சிந்துவெளி இருந்த பீரியடில் அல்லது போஸ்ட் இண்டஸில் இருந்துச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த சிந்துவெளி எழுத்துக்களை படித்து ஐராவத மகாதேவன் சொல்கிற மாதிரி அதனுடைய இன்சியல் வந்து இடப்பெயர் தான் அப்படின்னா, எனக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன், என் மனசு என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை நம்ம இடப்பெயர்னு அதில் இருந்ததுன்னா அதில் கொற்கை இருக்குது, வஞ்சி இருக்குது, கட்டாயம் மதுரை இருக்குது, தொண்டி இருக்குன்னு தோணும். ஆனால் இட் இஸ் ஒன்லி, அதனால தான் நான் ஊகம் சொல்கிறேன், கெஸ். இங்கே வந்து கொஸ்டின் கம், நீங்கள் விட்டு கோ ஃபார் த சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ். அந்த இடத்துல தான் வந்து யூ கோ டு யூஸ் தி லாஜிக் அண்ட் தென் பேரலல் திங்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒரு இடப்பெயர் 2000 வருஷத்துக்கு முன்னால் டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட இடப்பெயர் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகுதா அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஜெரிகோ, நான் பாலஸ்தீனுக்கு போயிருந்தேன். பாலஸ்தீனுக்கு எலெக்ஷன் நடத்துகிறக்காக போயிருந்தேன் இன்டர்நேஷ்னல் அப்சர்வராக. அப்போ நான் ஜெருசலேத்தில் போய் ஜெரிகோங்கிற ஒன் ஆஃப் தி ஏன்சியன்ட் பிளேஸ், தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு வில்லேஜ்னு ஒன்று இருக்குது, ஜெரிகோ. இப்போ ஜெரிகோங்கிற பெயர் வந்து பைபிள் காலத்திலேருந்து ஜூஸ்லேருந்து ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே லிட்ரேச்சரில் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் இருக்குது ஜெரிகோன்னு. ஆக்ஸ்போர்டு போனீங்கன்னா ஜெரிகோ ஸ்ட்ரீட்டுனே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அப்போ அயோத்தியாங்கிற பேர் வந்து மகாபாரதத்துலேயும் அதுலேயும் ராமாயணத்தில் எழுதியிருந்தால் இன்னைக்கு வரையும் அயோத்தியா வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம். சரி, கொற்கை அப்படிங்கிற சங்க இலக்கியத்தில் எழுதி வச்ச பேர் இன்னைக்கு வரைக்கும் கொற்கை இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் 4-5 கொற்கை இருக்குது. ஒரு கொற்கை தான் நமக்கு தெரியும், தொண்டி. சங்க இலக்கியத்தோட தொண்டி இன்னைக்கு ராமநாதபுரத்தை தொண்டி இருக்குது, ஆனால் சங்க இலக்கியத்தில் வந்து தொண்டியை வந்து சேரர் பகுதியாக காட்டுது. அப்படிங்கும்போது ஒரு இடப்பெயர் 2000 வருஷமா 2500 வருஷமா கண்டினியூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அசம்சன் வைக்கிறோம். ரெண்டாவது வந்து இதுக்கு ஏதாவது வேலிடேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நோன் டு எப்படி இந்த ரிசர்ச் எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு நோன் ஃபேக்ட்லேருந்து இன்னொரு நோன் ஃபேக்டுக்கு போகிறது ஃபஸ்ட் மெத்தட். இன்னொன்று வந்து ஒரு நோன் ஃபேக்ட்லேருந்து ஒரு அன்னோன் மேட்டருக்கு போகிறது, செகண்ட் அப்ரோச். தேர்டு வந்து ஒரு அன்னோன் மேட்டர்லேருந்து இன்னொரு அன்னோன் மேட்டருக்கு போகிறது. இந்த 3 வகையாக தான் ரிசர்ச் இயங்கும். ஸோ நோன் டு நோன் அப்படின்னு சொன்னால், பார்சி மக்கள் பாரசீகத்திலேருந்து கிளம்பி ஏதோ ஒரு காரணத்தினால 3 கப்பலில் கிளம்பி இங்கே குஜராத்தில் வந்து இறங்குனாங்கிறது கிளியர்லி டாக்குமெண்டட். அவங்க இடம் கூட நௌசாரி அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த நோன் ஃபேக்டை எடுத்துகிட்டு அந்த பார்சி பீப்புளை போய் நான் சந்திச்சிருக்கேன். டெல்லியில் பார்சி அசோசியேஷன் பீப்புள்கிட்ட போய் உட்காந்து பேசியிருக்கேன். பாம்பேக்கு போய் பார்சி அசோசியேஷன் பீப்புள்கிட்ட உட்காந்து பேசியிருக்கேன். குஜராத்தில் பார்சி மக்களை சந்தித்து பேசியிருக்கேன். நீங்கள்லாம் யார், எப்படி வந்தீங்க, உங்கள் கதை என்ன சொல்லுதுன்னு கேட்கும்போது கடைசியில் ஒரு டாட்டாங்கிறது ஒரு இடப்பெயர், நாரிபன்கிறது ஒரு இடப்பெயர், நௌசரிங்கிறது இடப்பெயர். அப்போ ஒரு நோன் மைக்ரேஷன், இன்னொரு நோன் மைக்ரேஷன். இதுக்கு வந்து எனக்கு பெரிய விஷயம்லாம் தேவையில்லை. அதே மாதிரி இந்த அமெரிக்காவில் வந்துங்கிற நாடை வந்து கண்டுபிடிச்சது கொலம்பஸ். அதுக்கு பின்னால் வந்தவங்க யூரோப்பியன்ஸ் எல்லாம் போனாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸ்பானியன்ஸ் போனாங்க, இங்கிலீஷ் பீப்புள் போனாங்க, நார்டிக் பீப்புள் போனாங்க, ஜெர்மானியன் போனாங்க. அவங்கெல்லாம் போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போனாங்க?
இங்கே ஒரு லண்டன் நமக்கு தெரியும், அங்கே 10 லண்டன் இருக்கு. நமக்கு ஒரு பாரிஸ் தெரியும், அங்கே 10 பாரிஸ் இருக்கு, ஆம்ஸ்டர்டாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி பறந்து போச்சா? அப்போ போனவன் எடுத்துட்டு போனான். அதே மாதிரி ஆப்பிரிக்கா நேம்லாம் வந்து அங்கே ஸ்லேவ்ஸாக கொண்டு போனப்பட்டவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நைல் நதி இருக்கு, எத்தியோப்பியா இருக்கு. ஆக போறவன் இடத்த தான் எடுத்துட்டு போவான், இடப்பெயரை தான் எடுத்துட்டு போவான், இடத்த தூக்கிட்டு போக முடியாது. ரெண்டு, ஒரு பெயர் வந்து 2000 வருஷமா தங்கி இருக்கு, நகரேச காஞ்சிமா. காஞ்சிங்கிற பெயர் வந்து வடமொழியில இருக்கு. அதனால தான் வடமொழிக்கு தெரியாத பேரை நான் எடுத்திருக்கேன். காஞ்சி நான் பெருசு கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவன் வடமொழியில் வந்து நகரேச காஞ்சின்னு ஒரு இது இருக்கு, ஸ்லோகன் இருக்கு. அவன் எங்க காஞ்சி தான் சொல்லிடுவான். மதுரையை கூட நான் கணக்கில் எடுத்துக்கல. ஏன்னா அந்த மதுரைக்கு டெல்லிக்கு பக்கத்தில் இருக்க மதுரா அப்படின்னு அதில் கோர்த்து விட்டுருவானுங்க, மதுராபுரியின் தமிழ் சங்கம்ன்றான். அதனால அவனுங்களுக்கு தெரியாத நேம் மட்டும் எடுத்து அந்த நேம், அதனால தான் நான் சொல்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேஸ் நேம் மெட்டீரியல் டோப்போனிம்ங்கிறது ஃபாசிலைஸ்டு லிங்குவிஸ்டிக் மெட்டீரியல். இந்த இடப்பெயரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற உலகத்தில் கூடிய பல அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க, இது பிளேஸ் நேம்ஸ் ஆர் ஃபாசிலைஸ்டு ரெம்னன்ட்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் அப்படிம்பாங்க. ஃபாசிலைஸ்னா என்ன? இமயமலையில் இன்னைக்கு வந்து கடலில் கிடைஞ்ச விலங்குகளுடைய மீன்களுடைய ஃபாசில் வந்து இமயமலையில் இருக்குது. ஆனால் இமயமலை கடல்ல இருந்து வந்ததே 5 கோடி வருஷம் ஆச்சுங்கிறாங்க. 5 கோடி வருஷமாக ஒரு ஃபாசில் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஜுராசிக் பார்க் மாதிரி இந்த மாதிரியான விலங்குகள்லாம் ஃபாசில் பார்க்குறோம். அது மாதிரி லிங்குவிஸ்டிக் ஃபாசில்னு ஒன்று இருக்குது. அந்த லிங்குவிஸ்டிக் ஃபாசில்னு ஒன்று இருந்தால் பிளேஸ் நேம்ஸ் ஆர் தி லிங்குவிஸ்டிக் ஃபாசில்னு த்ரூஅவுட் தி வேர்ல்டு லாட் ஆஃப் பீப்புள் ஐ எம் யூசிங் எஸ் அ லிங்குவிஸ்டிக் ஃபாசிபிள். அதனால தான் வாசிச்சிட்டோம்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. என்னைக்கு வாசிச்சிட்டோமோ அதில் மதுரை இருக்கும், வஞ்சி இருக்கும், கூடல் இருக்கும், தொண்டி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரியாது. அதனால தான் வி ஆர் யூசிங் எ ரவுண்ட் அபவுட் மெத்தட், known to known, known to unknown, unknown to unknown. தேங்க்ஸ் லாட். ஐ ஹாவ் ஒரு குவிக் ஃபாலோ பண்ற கேட்டுறேன். நீங்க வந்து சிந்துவெளியில மட்டும்தான் இந்த இடப்பெயர் ஆய்வு பண்ணீங்களா, இல்ல இந்தியா முழுதும், ஈரான், உலகத்துல வேற ஏதாவது நாடுகளும் இருந்துட்டு? ஏன்னா பிகாஸ் வி ஆல்சோ நீட் நெகட்டிவ் கான்ஃபர்மேஷன். அதாவது இந்த தமிழ் பெயர்கள் வேற எங்கேயுமே இல்ல அப்படின்னு நிறுவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தென் ஐ திங்க் இட்ஸ் இதை ஒரு தனியா ஒரு ஆர்டிகிளோட எழுதலாம், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை கூட எழுதலாம். நான் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாவே 2-3 மெத்தட்ல நான் இதை ஸ்டடி பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, கிட்டத்தட்ட இது பண்றதுக்கு ஒரு 30 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு கம்பல்ஷனே கிடையாது. நான் இதை எழுதி இதை பப்ளிஷ் பண்ணி இதை வந்து நான் பீர் ரிவ்யூ பண்ணி நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகிறதோ அல்லது ஒரு வைஸ் சான்சலர் ஆகிறோமோ எனக்கு எந்த ஸ்டேக்குமே கிடையாது. என்னால் இது என் சாப்பாடு இதிலிருந்து வரல. என் சாப்பாடுக்கு நான் வந்து 24 மணி நேரம் 24/7 நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சிவில் சர்வீஸில். இப்போ இதுலேருந்து எனக்கு எந்த இழப்பதற்கும் ஒன்றுமில்லை, அடைவதற்கும் ஒன்றுமில்லைங்கிறதுனால ஐ வாஸ் டூயிங் எ ஃப்ரீ வீல்டிங் ஸ்டடி. ஆனால் இந்த கேள்வியை நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னா, எனக்கு கைடு பண்ணது வந்து அஸ்கோ பர்போலா சார் வந்து கைட் பண்ணார். நான் முதல்ல என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த ஊர் ஈரோடு, இந்த நீங்கள் நிறைய பேர் வந்து ஈரோடுங்கிற பேர்லாம் இருக்குல்ல, இந்த ஈரோடு எதுலனா ஈரோடு பெரியாருன்னு சொல்லுவாங்க. அப்போ ஊர் அப்படிங்கிற ஊர் மகட்டான்னு இருக்கு பேர். சுமேரிய நாகரிகத்தில் ஊர்னே ஒரு ஊருக்கு இன்னைக்கு வரைக்கும் UR மட்டும் இருக்கும். அந்த ஊருங்கிற பெயர் வந்து அர்பனுக்கு கூட பின்னால போச்சு, யூரோப் கூட போச்சுன்னு சொல்லுவாங்க. ஊர், எரிடு, இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்து மேலச்சேரின்னு ஒரு ஊர் இருக்கு ஈரானுக்குள்ள, நடு ஈரான்ல மேலச்சேரி அப்படின்லாம் ஊர் இருக்கு. இதையெல்லாம் நான் வச்சுட்டு என்னுடைய முதல் டேட்டா பேஸ் வந்து சுமேரியா, ஈராக், ஈரான், டர்க்மெனிஸ்தான், இந்த இதெல்லாம் சேர்த்து இந்த பாகிஸ்தான் பகுதி, ஆப்கானிஸ்தான் பகுதியோட சேர்த்து இந்தியாவில் வந்த இந்த சிந்துவெளி பகுதியெல்லாம் சேர்ந்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி நான் ஒரு டேட்டா ரெடி பண்ணியிருந்தேன். அப்போ நான் வந்து அஸ்கோ பர்போலா வந்து திருச்சி செம்மொழி மாநாட்டில் அவர் பேசினார், ஐராவதன் சார் இருந்தார், நான் பேசினேன். அப்போ தான் சுந்தரை முத சந்திக்கிறேன். சுந்தர் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணார், நான் என் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணேன். அப்போ அஸ்கோ பர்போலா நேரில் கேட்டார். அதுக்கடுத்து ஒரு 10 நாள், ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ரோஜாமுத்தியா லைப்ரரியில் அவர் பேசினார். அதுக்கு அடுத்த வருஷம் அவர் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துக்கு வந்தார். நானும் பேசினேன், நானும் ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறேன், அவரும் பண்ணுறார். அப்போ லஞ்ச் டயத்தில் அவர் என்கிட்ட சொன்னார், பாலகிருஷ்ணன் வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேனார். என்ன சார்னு, உங்கள் டேட்டாவில் வந்து நீங்கள் வந்து ஈரான், இந்த சுமேரியன் பகுதி எனக்கு புரியுது லாஜிக்கு, இண்டஸ் கவர் பண்ணி சங்க இலக்கியம், ஏர்லி தமிழ் எபிகிராஃபிக் வர்றீங்க. ஆனால் ஐ ஹேவ் அ சஜஷன் டு மேக் அப்படின்னார். அப்போ வந்து இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ இன்ஸ்டெட் ஆஃப் டீலிங் வித் என்டையர் கேமட், அப்படின்னா நீங்கள் வந்து எலமைட், சுமேரியன் எலமைட்ல இருந்து மெனி கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணி ஒரே பர்டிகுலர் டாக்குமெண்ட்ல ஒரு புக்குக்குள்ள 2 இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணதாயிரும். இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ டு ஹாவ் அ பாயிண்ட் டு பாயிண்ட்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஒரு சஜஷன் சொன்னார். ஹேண்டில் இண்டஸ் அண்ட் தி சங்கம் லிட்ரேச்சர் இயர்லி தமிழ் இட்ஸ் அ ஃபினாமினல் ஸ்டடி. இட்ஸ் அ ஃபினாமினல் ஸ்டடி. யுவர் திங் வில் இந்த இதன் மூலமாக போகிறதன் மூலமாக கொஞ்சம் டைலூட் ஆகுதுன்னு சொன்னார். நான் உடனே திருப்பி என்னுடைய டேட்டா பேஸ்லேருந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஈராக்கு ஈரான்லாம் கலட்டி விட்டு எனக்கு மனசே இல்லை. அதில் சில இடங்களை சேர்த்துருப்பேன். ஈரானிலும் இருக்கிறது, மேலச்சேரியெல்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த ஈரான் டேட்டாவை விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. இப்போ கண்ட்ரோல் டேட்டாவாயிடுச்சு. இப்போ இந்த கண்ட்ரோல் டேட்டா ஆனதுக்கு பின்னால் நான் இதை பார்க்குறேன். கொற்கை அப்படின்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க கொற்கைக்கு மீனிங் தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்டிக்கும் மீனிங் தெரியாது. சங்க இலக்கியத்தில் நிறையா இடப்பெயர்களை அவன் சொல்லுவான். போர் அப்படிமா, போர் கிழவன் அப்படிமா, அது போயர் அப்படின்னு சொல்லுவான். இப்போ போருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் இவன் சண்டைக்கு போயிட்டு வந்தேன்னு நினைப்பான். ஆனால் அவன் போயிட்டு வந்தது போர் அப்படிங்கிற ஊர் தான். போருங்கிற ஊர் குஜராத்தில் இருக்குது. தனியாக போர் தான் ஊரே. போர் பந்தருங்கிற போர் துறைமுகம் வேற, போர் தான் ஊரே. சங்க இலக்கியத்தில் போர் தான் ஊர். அதே மாதிரி செருப்புன்னு ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு மலையோட பேர் வரும். இப்போ நமக்கு சங்க இலக்கிய காலத்திலேயே இந்த லாங்குவேஜ் மாறுது, சிமாண்டிக் சேஞ்சு. அந்த சங்க இலக்கிய புலவனுக்கு வேற கவலை. நீங்கள் இவன் செருப்புலேருந்து வந்தான் அல்லது செருப்பு போனான்னு சொன்னால் இந்த செருப்பு போடுறவனை நினச்சிருவானோட்டு அந்த மலையை சொல்லும் போது மிதியா செருப்புங்க. இது செருப்பு, ஆனால் இது மிதியா செருப்புடாமா. அப்புறம் குதிரைன்னு ஒரு மலை இருக்கு. இந்த குதிரை ஹார்ஸ் இந்தியாவுக்கு வந்ததே ரொம்ப லேட்டாக வந்தது. இப்போ நான் கரண்ட் அதை பற்றி தான் எழுதிட்டு இருக்கேன். ஒரு புக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ குதிரையே லேட்டாக வருது, ஸ்டெப்பீஸ் பகுதியிலேருந்து வருது. அப்போ அந்த குதிரைங்கிற சொல்லே கூட இண்டோ யூரோப்பியன் கிடையாது. அது ஹார்ஸ், அஸ்வங்கிற வேர்டில் தான் வரும். இப்போ வரும்போது இந்த குதிரைங்கிற வேர்டு நமக்கு பேரலாக இருக்கு. குதிரை மலைன்னு ஒரு மலை இருக்கு பார்த்தீங்களா, குதிரை முக் அப்படிம்பாங்க கர்நாடகாவில். இந்த மலையை பற்றி இவன் சங்க இலக்கியத்தில் எழுதுறான். சங்க இலக்கியத்தமும் அப்பயே புறவிங்கிறதும் குதிரைங்கிறதும் தமிழுக்குள்ள வந்துருச்சு. குதிரைன்னு சொன்னா ஓடுற குதிரைய நினைச்சிருவான் தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்ட்டு அவன் சங்க இலக்கியத்தை சொல்றான். ஊரா குதிரைங்கிறான். இது குதிரைடா, ஆனா ஊரா குதிரைங்கிறான். ஊரா குதிரைனா நாட் மூவ், இந்த குதிரை மூவ் ஆகாதுறாங்கிறான். அப்ப மிதியா செருப்பு, ஊரா குதிரை, ஊரா குதிரை அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் பேர்களை ஆர்கைக் நேமை சங்க இலக்கியம் ரெகக்னைஸ் பண்ணி கன்ஃபியூஷன் ஆயிருன்னு அப்பயே நினைக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு டீப் எம்பர்டட் இருக்கு. அப்போ அதுலேயும் எனக்கு திருப்தி வரல. நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் ஆல்கிரிதம்லாம் பண்ணுற அளவுக்கு எனக்கு அவ்வளவு கம்ப்யூட்டர் பயிற்சி அப்போ இருந்தது, குறைவாக இருந்தது. இப்போ நான் ஸ்டார்டட் ஃபர்தர் ஒர்க்கிங் ஆன் இட். அப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் இருக்கக்கூடிய எல்லா கான்சனன்ட் அண்ட் வவல் இருக்குல்ல, இது ஒவ்வொரையும் கான்சனண்ட்டை சின்னு வச்சுக்கிறேன். இப்போ இக்கு அப்படின்னா C1, ஆனா வவல் 1 V1, அப்போ ஆவன்னா V2, அப்போ இச்சு C2. இப்போ எல்லா எழுத்துக்களையும் நான் C1 2 3 4 அப்படின்னு V1 2 3ன்னு போட்டு நீங்கள் ஆல்ஃபா நியூமரிக் பண்ணுவீங்கல்ல, பைனரிஸா, இந்த பெயர்களை ஐ டோன்ட் கேர். தொண்டினா என்ன, வஞ்சினா என்ன, கொற்கைனா என்ன கிடையாது. ஆனால் இட் இஸ் எ வவ்வல் கான்சனன்ட் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை மட்டும் நான் ஒரு டெஸ்ட் கேஸ் பண்ணி பார்த்தேன். நான் எடுக்கிற நேமை இப்போ அதை போட்டு நான் குழப்பல புக்கில். ஆனால் என்னையை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த CVVC சீக்வன்ஸை போட்டு என்னுடைய டேட்டா பேஸை அப்படியே கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி எந்த இடத்துல வருது, அதுக்கு கொற்கைன்னு மீனிங் தெரிய வேணாம், வஞ்சின்னு தெரிய வேணாம், தொண்டின்னு தெரிய வேணாம், இந்த சீக்வன்ஸு எப்படி வருதுன்னு பார்த்தேன். இப்போ எனக்கு கன்வின்ஸ் ஆகிட்டேன். ஸோ ஐ எம் ஆன் டாட். நம்பர் 2, இதை இன்னும் ஒரு குளோபலாக அப்ளை பண்ணி பார்த்தேன். நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நான் பண்ணிட்டேன். இந்த டேட்டா பேஸை போய் அமெரிக்காவில் போட்டு பார்த்தேன். இந்த டேட்டா பேஸை ஆப்பிரிக்காவில் போட்டு பார்த்தேன். இந்த டேட்டா பேஸை வேறு கனடாவில் போட்டு பார்த்தேன். இப்போ அமெரிக்காவில் சேலம் டேலி ஆகும், தமிழ்நாட்டு பேரில் SALEM. ஆனால் சேலம்ங்கிறது அது தனியாக யூனிக்காக தனியாக நிற்கும். இப்போ அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், பிளேஸ் நேம் கிளஸ்டர்னு நான் ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணதே. இடப்பெயர் வளாகம், இடப்பெயர் தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு வேர்டை பயன்படுத்துவேன். இது தனியாக நிற்கக்கூடாது, ஒரு தொகுதியாக இருக்கணும். இட் ஷுட் மேக் எ மீனிங். அப்போ எனக்கு கொற்கை, வஞ்சி, தொண்டி, நன்னன், பாரி, ஓரி, காரி, பாண்டியன், சேரன், சோழன், கண்ணகி, பூம்புகார், இப்படி எல்லாம் நான் சேர்ந்து போட்டேன்னா, மாறன், வழுதி, நல்லி, கிள்ளி, இதெல்லாம் சேர்ந்தேன்னா இது தமிழ் கிளஸ்டர். இந்த கிளஸ்டர் எல்லாம் எந்த ஒரு ஜியாகிரபியில் இப்படி சேர்ந்து வருதா அப்படின்னு பார்த்தா,
இப்போ சேலத்தில் வந்து அமெரிக்காவில் கிடைச்சது மாதிரி சேலத்துக்கு பக்கத்தில் கோவை, சேலத்துக்கு பக்கத்தில் ஈரோடு, அதுக்கு பக்கத்தில் திருப்பூர், அதுக்கு பக்கத்தில் காங்கேயம்லாம் சேர்ந்து வந்துருந்துச்சுன்னா நான் இந்த ஸ்டடியவே கைவிட்டு ஓடி போயிருப்பேன். அப்ப நான் வந்து இதெல்லாம் பொதுவெளிக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னால நான் என் மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டே இருப்பேன். 10 வருஷம் 12 வருஷம் நிறைய விஷயங்கள் இதுல நீங்க பாக்குறதெல்லாம் 2002 கண்டுபிடிச்சிருப்பேன். அனௌன்ஸ் பண்ணது 2010 அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இடையில என்ன வேணாலும் நடந்துக்கலாம். அதுக்கு பின்னாலலாம் நான் உத்தரப்பிரதேசுக்குலாம் நான் ஹெலிகாப்டர்லாம் போகும்போது ஒரு தடவை ஹெலிகாப்டர் 45 நிமிஷம் ஸ்விங் ஆச்சு. ஒரு ஒரு இதுல சிக்கிட்டு, புயல்ல சிக்கிட்டு எனக்கே கீழே இறங்குவோமான்னு தெரியல. என் டாக்குமெண்ட் எல்லாம் என்னுடைய லேப்டாப்லாம் இருக்கு. நான் வீட்டில் கூட கொடுத்து வைக்கல. அப்புறம் வந்து எல்லாத்தையும் போட்டு ஃபைல் போட்டு ஃபோல்டர் போட்டு வீட்டில் கொடுத்து இது இங்க இருக்கு கொற்கை வஞ்சி தோண்டி விடாமல் கொடுத்துட்டு, ஏன்னா நான் 2 நாள் சென்று திருப்பி நான் ஹெலிகாப்டர் போகணும். எனக்கு தனி ஹெலிகாப்டர் வரும் ஃபுல்லா உத்தரப்பிரதேசம் ஃபுல்லா. இது மாதிரி அதுக்கு பின்னால நான் வந்து ஐ சர்வைவ்டு கேன்சர் இன் 2009. அப்ப அதுக்கு பின்னால தான் 2010 போய் அனௌன்ஸ் பண்றேன். இதை நான் 2002 கண்டுபிடிச்சத நான் வந்து விளம்பரம் பண்றதுக்கு பத்திரிகையில கட்டுரை எழுதுறதுக்கோ பாலகிருஷ்ணன் வந்து இஸ் நாட் அவைலபிள் தட் வே. நான் பத்திரிகையில கட்டுரை எழுதுறதுக்கோ டிவியில் அனௌன்ஸ் பண்றதுக்கோ கிடையாது. நான் 8 வருஷத்துக்கு பின்னாலும் இட் ரெக்வயர்ட் a few நியர் எஸ்கேப் ஃப்ரம் தி ஹெலிகாப்டர். ஒரு தடவை ஹெலிகாப்டர்ல இறங்கும் போது பைலட் கீன்னு சத்தம் கேட்குது ரெட்டு. அவர் வந்து இங்கேயும் தேடி இறங்கலான்னு பார்க்குறாரு டெல்லியில். அப்போ இறங்கி வந்து சரன்னு வந்து பெர்மிஷன் வந்து இறங்கிட்டார். நான் கேட்டேன், உங்களை பதட்டப்படுத்த விரும்பலை, நீங்கள் அங்கங்கே தேடினீங்க, வேர் வி இன் டேஞ்சர்னு கேட்டேன். அவர் சொன்னார் கூலா, எஸ் வி வேர் இன் டேஞ்சர் பட் வி ஸ்டில் ஹேட் அ பெட்ரோல் ஃபியூயல் ஃபார் 2 more minutesனர். மீதி 2 நிமிஷத்துக்கு ஃபியூயல் இருக்குங்கிறத பண்ணிட்டு என்னை இறக்குனார் டெல்லியில். அப்போ யோசிச்சு பார்த்தேன், 2 மணி நேரத்துக்கு மேலே லேட் ஆச்சுன்னா அவர் இறக்கியிருப்பேன், ஒரு ஸ்கூல் இதை நான் பார்த்துட்டேன் அங்கே இறக்கியிருப்பேன் அப்படின்னாரு. அப்போ இந்த மாதிரி டேஞ்சர்லாம் வந்ததுக்கு பின்னால் தான் நான் 2010 அனௌன்ஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் இதெல்லாம் தரோவாக அப்ளை பண்ணி இப்போ கூட எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ப்ராபப்ளி ஐ வில் ஜாயின் hand with, probably you people are multidisciplinary people. I have spoken to some people in the Indian Institute of Mathematics. இப்போ நான் நிறைய புதிய தரவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஒரு ஆல்கிருதமாகவே எழுதி ப்ரூவ் பண்ணி ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலாக கூட காட்டணும்னு நினைக்கிறேன். அந்த இதில் நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க யாராவதுன்னா we can work on it. ஆனால் நான் பொது உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நான் சொன்ன மாதிரி இப்போல்லாம் அது உங்களுக்கு வந்து ரொம்ப ருடிமெண்ட்டாக தெரியும். ஒருத்தன் உட்காந்து C1 C2 V1 V2ன்னு போட்டு தேடி இருக்கான்ட்டு நான் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே 18 வருஷத்துக்கு மேலே C1 V1லாம் தேடிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால ஐ எம் வெரி கிளியர் அபவுட் தட். உங்களோட பன்முகத்துல இன்னைக்கு ஒரு முகம் தெரிஞ்சிருக்கு. நீங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமரும் கூட. சோமயிலங்கோவன் ஐயா, உங்களோட கேள்வி கேளுங்க. அருமை தமிழ் நெஞ்சங்களே, பேரன்பிற்கும் பெருமதிக்கும் உரிய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களே, ஒரு அறிஞராக இருந்தாலும் ஒரு ஆராய்ச்சி மாணவராக இன்று அந்த கட்டுரையை சிறப்பான ஆராய்ச்சி செய்த ஐயா நாஞ்சில் பீட்டர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்னைய வந்து ஒரு பெரிய அற்புதமான நாள். நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக எல்லாரும் அப்படியே கொந்தளித்து இருக்கிறோம். அந்த அளவுக்கு சிறப்பாக ஐயாவோட கடுமையான உழைப்பு, எவ்வளோ ஆழமான உழைப்பு, அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஐயா பாவாணர்கிட்ட பெரிய குறையே வந்து அவர் செஞ்சதுக்கெல்லாம் பிப்ளியோகிராஃபி இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளோ ஆராய்ச்சி செய்தவர் எங்கேருந்து வந்துச்சு என்னன்னு ஆதாரம் கொடுக்காம நமக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கோம். ஐயா வந்து நல்லா கரெக்டாக செஞ்சுருக்காங்க. இதை வந்து நம்ம வெளியே கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்முடைய கடமை. 50 மாநிலங்கள்லேயும் பார்த்திங்கன்னா டச்சு, ஜெர்மன், ஐயா சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்சு, இவங்கெல்லாம் இருந்த ஊர் அமெரிக்காவில் இன்றைக்கி எல்லாம் 50 மாநிலங்களுக்கு நான் போயிருக்கேன். அங்கே வந்து அந்த பேர் மட்டும் இல்லை, பண்பாடு கூட இன்னும் அப்படியே இருக்குது, அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப சிறப்பாக நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து செய்வோம், ஐயாவுடன் சேர்ந்து பயணிப்போம். கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அரசையா, உங்களோட கேள்வி கருத்து. மகிழ்ச்சிமா. இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம படிக்கும் போதே இப்போ சாப்டர் 7 பார்ட் 1 படிச்சிருக்கோம்னா, இப்போ இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அதை உடனே போய் புத்தகத்துல படிச்சா ரொம்ப எளிதா இருக்கும். உதாரணமா இந்த லிங்குவிஸ்டிக் ஆர்கியாலஜின்னு ஒரு பாயிண்ட் திரு பாலகிருஷ்ணன் சொன்னாரு, அழகா அது புத்தகத்துல எழுதியிருக்கோம். அவங்க பீட்டர் ஐயா உரை ரொம்ப சிறப்பு. இவ்வளவு கவர் பண்ணதே அதிகம். ஏன்னா புத்தகத்தை படிச்சுட்டு அதை சொல்றது வந்து நேரம் இல்லை, ரொம்ப சிலதான் சொல்ல முடியும். அதனால எல்லாரும் முடிஞ்சா 7.2 அதை இப்பவே படிச்சுட்டு
அடுத்த வாரத்துக்கு தயாரா வந்தா இன்னும் அதிகமா வி கேன் கிராஸ்ப். அந்த ரிவ்யூலாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப சிறப்பான உரை. இத புத்தகத்தையும் சைட் பை சைட் நம்ம படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். வணக்கம். நன்றி. வித்யாசங்கரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சாட்ல. சார், ப்ளீஸ் டெல் மீ சம்திங் அபவுட் த பிராகுவி கேஸ் ஸ்டடி. சிந்துவெளி வெளியில் இடப்பெயர்களாக திராவிட மொழிகளின் பெயர்கள். ஹவு டிட் யூ ஃபீல் வென் யூ ஃபவுண்ட் அவுட்? அந்த இதானே ப்ளீஸ் டெல் சம்திங் அபவுட் தி பிராகுவி கேஸ் ஸ்டடி. ஆமாங்க. சரி, நம்ம குரூப்ல கூட பிராகுவை சேர்ந்த ஒரு ஆய்வறிஞர் இருக்காரு. நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். அவர் வந்து பிராகுயி மொழி பேசுகிறவர். எனக்கு பெரிய வருத்தமே வந்து நான் வந்து பிராகுயி பேசுகிற இடத்துக்கு போகணுங்கிறது என்னுடைய கனவு. நான் வந்து எனக்கு வந்து ஒரு இன்விடேஷனும் இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு அடிக்கடி வருவாங்க. நம்ம இவிஎம்லாம் பார்க்க வருவாங்க. நான் என்னை தான் ஹேண்டில் பண்ண விடுவாங்க எலெக்ஷன் கமிஷனில். நான் வந்து அவங்கள பெங்களூருக்கு ஹைதராபாத்துக்குலாம் அனுப்பி விடுவேன். இவிஎம் ஃபேக்ட்ரி அவங்க போய் ஏதாவது ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்த்துட்டு போவாங்க. சென்னைக்கு பெங்களூர் போயிட்டு. அப்போ வந்து எங்கள் எலெக்ஷன் கமிஷனில் சொல்லி வச்சுருந்தாங்க, நீங்கள் எல்லாம் வர்றீங்க, ரொம்ப நன்றி. திருப்பி வந்து எங்களுக்கு வந்து பாலகிருஷ்ணன் வந்து இந்த பிராகுயி இந்த ஹரப்பா மோகன்ஜோதராக்கு எங்கள் பாலகிருஷ்ணன் போகணும். சிஇசி சொல்கிறார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். நாங்கள்லாம் வர்றதுக்கு இல்லை, ஆனால் எங்களுக்கு வந்து இவர் போகிறத தனியாக அனுப்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவர் காஷ்மீர் தேர்தலெலாம் நடத்தியிருக்காரு, இந்தியா ஃபுல்லாக தெரியும், அவர் தான் அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். அப்புறம் ஹீ வில் ஹாவ் அ செக்யூரிட்டி த்ரெட்டு. அதனால் நீங்கள் வந்து அவர் அஃபீஷியல் விசிட்டில் கூப்பிட்டு போய் பாதுகாப்பாக கூப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வி வில் இன்வைட் டீம் ஃபார் அ டாக்கு. எங்கள் ஒரிசா இங்கே பாகிஸ்தானில் வந்து எலெக்ஷன் கமிஷனில் பேசட்டும், நாங்கள் ஃபுல்லாக இராணுவ பாதுகாப்போடு அனுப்பிச்சு பிராகுயி ஏரியாலாம் காமிச்சு விட்றோன்னு சொல்லியிருந்தாங்க. இட் வாஸ் நாட் டு ஹேப்பன். I fell ill in 2009. The invitation was there, but I couldn't make it. எனக்கு அந்த குறை இருக்குது. ஆனால் அந்த பிராகுயி கேஸ் ஸ்டடி இன்றைக்கி நிறைய பேர் இதை பற்றி நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. பிராகுயி அப்படிங்கிறது இந்த கீர்த்தார் சைடில், அந்த பலுச்சிஸ்தான் சைடில், அந்த பலூச் பகுதியில் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிறங்கிறது. இதுக்கு பெரிய இதெல்லாம் பெரிய சான்றெல்லாம் தேவையில்லை. தி கிராமர் ஆஃப் தி கிராமர் அண்ட் வொக்காபுலரி ஆஃப் பிராகுயின் லாங்குவேஜ்னே என்ற ஒரு புக்கே இருக்குது. அருமையான புத்தகம். நீங்கள் அது இதுலேயும் இருக்குது, ஆர்கைவ்லேயும் கிடைக்குது. பிராகுயி கிராமர் ஆஃப் பிராகுயி இதை பற்றி ரொம்ப அருமையான புக்கு. இப்போ இந்த பிராகுயி பற்றி நான் நிறையா படித்து அந்த மக்களுடைய இதனால கூட அதை பற்றி 2 ஹைப்போதிசிஸ் இருக்குது. ஒன்று, பிராகுயி வந்து மொழி அடிப்படையில் ராஜ்முத்தரசன் சார் நோ தட் இட் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி நார்த் டிராவிடியன்னு பண்ணுவாங்க. நம்ம வந்து பொதுவாக சொல்லும்போது நார்த் டிராவிடியன், சென்ட்ரல் டிராவிடியன், சவுத் சென்ட்ரல் டிராவிடியன் அண்ட் சதர்ன் டிராவிடியன் பிரிச்சுக்குவாங்க. இது ஒரு வசதிக்காக இந்தியா மேப்பை வச்சு சிந்துவெளியை, அந்த இந்திய மேப்பை காஷ்மீரை பார்த்தீங்கன்னா அது வடக்க இருக்குது, இது நடுவில் இருக்குது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்படி டேலி ஆகுது. இந்த வட திராவிட மொழிகளில் வந்து லெக்சிக்கலாகவும் கிராமட்டிக்கலாகவும் ஃபொனிட்டிக்கலாகவும் டேலி ஆகிறது வந்து இட்ஸ் க்ளோசர் டு மால்டோ அப்படின்னு சுந்தர் பகாடில் பேசப்படுகிற ஜார்க்கண்ட் பீகார் பகுதியில் பேசப்படுகிற மால் பகடியாஸ் என்ற திராவிட பழங்குடி மக்கள் பேசும் மால்டோ. நான் போயிருக்கேன், இந்த மால்டோ பேசும் கிராமங்களுக்கு போயிருக்கேன். அங்கே நடுனா என்னன்னு பார்த்துருக்கேன், அந்த கல்லை பார்க்கறக்கே போயிருக்கேன். இன்னொன்று வந்து குரூக் அப்படின்னு, அந்த மொழிக்கு வந்து ஒரான் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி குரூக் அப்படின்னு ஒரு மொழி. அது வந்து ஒரான் என்ற மொழியை பேசுகிற இந்த குரூக் மொழியை, ஒரான்கிற பீப்புள் அவங்கெல்லாம் இருக்கிறது வந்து ஒரிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்டில் இருப்பாங்க. நிறையா ஹாக்கி பிளேயர்ஸ்லாம் அந்த ஒரான் பழங்குடியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய மொழி குரூக். இந்த 2 மொழிக்கும் க்ளோஸ் ஆனது பிராகுயி. அது வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிறதுங்கிறது மட்டும் கிடையாது. நீங்கள் அதனுடைய ஒலிப்பு, அந்த ஒலிப்பில் கூட ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் வரும். நீங்கள் நம்ம வந்து கா, சா இந்த மாதிரிலாம் கெவி, செவி இந்த மாதிரி உச்சரிக்கிறது, கல் அப்படின்னு கேல உச்சரிக்கிற சொல்லே கூட பிராகுயில் போகும்போது அவங்க மொழியில் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எக்ஸுங்கிற வேர்டை போடுவாங்க, எக்ஸ்ஹெச். அந்த எக்ஸ்னா ஆக்சுவலி எக்ஸ்ன்னு நம்ம உச்சரிக்கக்கூடாது, அது கா அப்படிங்கிறது தான் அழுத்தமாக வேறு மாதிரி உச்சரிப்பாங்க. அப்போ இந்த மொழியை பார்க்கும்போது அது வந்து ஒரு வட திராவிட மொழி. சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மக்கள் பிராகுயி மக்கள் வந்து அந்த பகுதிக்கு போனதே மிடில் இடைக்காலத்தில் தான், அவங்க லேட்டாக தான் போனாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சென்ட்ரல் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு மைக்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னு இடையில ஒரு கதை இருந்தது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருக்க தரவுகளை வச்சு இது ஒரு கருதுகோள். அதாவது பிராகுயி மக்களே தெற்க இருந்து போனாங்க அல்லது வடக்க இருந்து இப்படி போனாங்க, லேட்டாக தான் அங்கே போய் அந்த பகுதி பலூச்சுக்கு போனாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு பிராகுயி மக்கள் அடிப்படையில் ஒரு பழங்குடி மக்கள். அவர்களுடைய பண்பாடும் அதுவும் பாகிஸ்தானாலும் ஆப்கானிஸ்தானாலும் பெரிதும் வந்து அது வந்து
பெரிதும் தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய மொழி திராவிட மொழியாக இருக்கும். பண்பாடு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் மிக அடிப்படையான சொல் கண்ணு, தோல், கல், இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான சொல். குடி அப்படிங்கிற சொல்லே மனைவி, வீடு, இதுக்கெல்லாம் உள்ள ஒரு பேசிக்காக இருக்கும். இந்த இடத்துல தான் போய் இந்த பிராகுயை வந்து நான் ஒரு டெஸ்ட் கேஸாக பயன்படுத்தினேன். இந்த பிராகுயை பேசுகிற சிந்துவெளி பகுதியில் இருக்கிற திராவிட மொழி பேசுகிற இந்த பிராகுயி பகுதியில் அது ஒரு இடப்பெயர் வருதா அப்படின்னு பார்த்தேன். நான் வந்து பிராகுயி பேசுகிற வில்லேஜ்லேயே பிராகுயினே ஊர், பிராகுயி கோட்டுன்னு ஒரு ஊர். பிராகுயி கோட்னா பிராகுயி கோட்டை, அருப்புக்கோட்டை மாதிரி. அருப்புக்கோட்டை மாதிரி பிராகுயி கோட் அப்படிங்கிறது ஊர் இருக்கு, பிராகுயினே ஊர் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோண்டினா கோண்டினே ஒரு ஊர் இருக்கும், குறுக்குனா குறுக்குனே ஒரு ஊர் இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான மொழிப்பெயர் இடப்பெயரா வருமா அப்படிங்கிறத நான் வேலிடேட் பண்ணது. அப்படி வந்தாதான் நான் நம்பியிருப்பேன். ஒருவேளை இன்னைக்கு சிந்துவெளியில் பேசப்படுகிற பிராகுயி மொழியில பிராகுயிங்கிறது ஒரு இடப்பெயரா இல்லாம, பிராகுயி கோட்டுங்கிறது ஒரு இடப்பெயரா இல்லாம இருந்திருந்தா இந்த இடப்பெயர் திராவிட மொழிகளுடைய குடும்பத்தை இடப்பெயரா இருக்குங்கிற சான்று பார்க்குற அந்த பட்டியலே நான் போட்டிருக்க மாட்டேன். அப்படியே கைவிட்டு நடந்திருப்பேன். ஏன்னா இந்த கொஸ்டினை தான் நான் முதல்ல கேட்டேன். அதனால தான் பிராகு என்னை இழுத்துட்டு போச்சு. அதனால பிராகு இஸ் அ இம்பார்ட்டன்ட் கேஸ் ஸ்டடி. யூ ஆர் வெரி ரைட் வித்யா, யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின். தரசனையா உங்களோட கேள்விகள் கருத்துக்கு. இந்த நசீர் என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் பிராகுவினா மவுண்டன் பீப்புள்னு சொல்றாரு. They call themselves as mountain. இருக்கலாம். பட் நான் வந்து என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, ஜெயா மேம் வந்து அழகாக சொன்னாங்க. இந்த ஸ்ரீதரன் வந்து நம்ம கிடைச்ச சங்க இலக்கியம் 5 ஸ்டேஜஸ், என்ன நடந்தது, அப்புறம் ஓரல் ட்ரெடிஷன் என்ன, அப்புறம் என்ன எழுதுனாங்க, அது எது தொகுக்கும் போது கொஞ்சம் குறைஞ்செடுத்து கடைசியில் நமக்கு கிடைச்சது கொஞ்சம் தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி உங்கள் புத்தகத்துக்கும் நீங்கள் யோசித்தது ஒரு ஸ்டேஜ் ஏ, நீங்கள் எழுதுனது ஸ்டேஜ் பி, எங்களுக்கு வந்து சேர்ந்தது ஸ்டேஜ் சி. ஆனால் நீங்கள் இங்கே வந்ததுனால எங்களை ஸ்டேஜ் ஏக்கு கொண்டு போயிருக்கீங்க. அதனால தட்ஸ் வெரி வெரி ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். ஜாலியாக இருக்குல்ல சார், அதனால தான். இல்லை, தட் இஸ் வெரி நைஸ். மணி ஐ ஹவ் டேக்கன் யுவர் பாயிண்ட். நம்ம என்ன பண்ணலாம், வி வில் ஒர்க் அந்த இது இருக்குல்ல, ரேண்டம் ஸ்டடீஸ் இருக்குல்ல, இந்த ரேண்டம் இதை வந்து நானே எனக்கு பார்த்து சேதிச்சுக்கிட்டதை ஒரு ஃபார்மல் ஆர்டிக்கல் மாதிரி கூட பண்ணிடலாம், அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஜென்ரலி ப்ரூவிங் null hypothesis is very difficult இல்லைங்களா? That is when I teach statistics, that is often the most difficult thing to do. சார் இது பாசிபிள் சார். நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஐம் சாரி, ஐம் டேக்கிங் லிட்டில் டைம். இந்த நம்ம சிந்துவெளி ஸ்டடீஸுக்கு வர்றதுக்கு முன்னால் யூ மே பி சர்ப்ரைஸ் டு நோ தட் என்னையே இந்த ஸ்டடிக்கு வழி நடத்தினதே ஒரிசாலருடைய பிளேஸ் நேம்ஸ் தான். நான் வந்து அங்கே போனவுடனே நான் வந்து அந்த மொழியை கற்றுக்கிற ஆரம்பித்தேன். அந்த பண்பாடு, அந்த வரலாறு, இதெல்லாம் படிச்சுட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து தமிழை பற்றியும் சிந்துவெளியை பற்றியும் சங்க இலக்கியத்தெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாலேயே ஒரிசாவை பற்றியும் ஒரியாவை பற்றியும் எழுதிட்டேன். அப்போ நான் வந்து இந்த கொனார்க்கன் சன் வர்ஷிப்பை தேடிட்டு இருக்கும்போது, அந்த ஏன்டா சன் வர்ஷிப் இங்கே இருக்குது, இங்கே வந்து சூரியன் வந்து செருப்பு போட்டிருக்காரு, பெரிய ஷூக்கு போட்டிருக்காரு, பெரிய கோட் மெயில் போட்டிருக்காரு, அது வந்து இரானியன் ஹை ஷூன்னு பேர், ஹார்ஸ் ரைடர் ஷூன்னு பேர். இந்த ஹார்ஸ் ரைடர் ஷூ போட்டிருக்காரு, நம்ம தென்னிந்தியாவிலே சூரியன் வந்து வெறுங்காலோட தானே நிற்கிறாரு அப்படின்னு எனக்கு இந்த சவுத் இந்தியன் சூரிய கோயில்களையும் அரசவள்ளி வரைக்கும், ஆந்திராவில் இருக்கக்கூடிய அரசவள்ளி வரைக்கும் சூரியன் ஒரு மாதிரி இருப்பார். ஒரிசாவுக்குள்ளே புகுந்து முதேரா, குஜராத்து, அப்புறம் வந்து இந்த எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கேன். காஷ்மீரில் இருக்கக்கூடிய, அனந்த்நாகில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் போகும்போது அதில் செருப்பு போட்டிருப்பார். அதை என்னன்னு தேடி போகும்போது ஒருத்தர் புக்கில் எழுதியிருந்தார், அகர்வால்ங்கிறவர் வந்து, இது சவுத் ஈரானியன் கான்செப்ட், சாக்கல் தீபின்னு ஒன்று இருந்தது. அவங்க தான் சாக்கல் தீபி பிராமின்ஸ் தான் இந்த ஆல்மனாக்கெலாம் எழுதுறவங்க. அவங்க வந்து சன் வர்ஷிப்பு தான் அவங்களுடைய கடவுளே, வந்து முதன்மை கடவுளே சன்னு தான் அப்படின்னாரு. இப்போ வேதங்களில் சன் வந்து முதன்மை கடவுள் கிடையாது. பிரஜாபதி, பிரகஸ்பதி, அக்னி, வருணில் வந்து இவர் கூட்டத்தில் தான் சூரியன் வருவார். சூரியன், தினகரன், பாஸ்கரன் 12 நேம் இருக்குது. அதில் ஆர்காங்கிற ஒரு பேர். அப்போ என்னடா இதை முழுமுதல் கடவுளாக கும்பிடுறவங்க யாருன்னு பார்க்கும்போது, ஒரு சைடு ஒரிசாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ், இன்னொரு சைடு ஈரான் மாதிரி இருக்கக்கூடிய வளர்ந்த நாகரிகம் ஈஜிப்ட் வரைக்கும். அப்போ நான் தேடும்போது கொனார்க்குங்கிற பேரை வந்து ஈரானில் கண்டுபிடிச்சேன். 1 2 கிடையாது, 7. அது எதோடு வந்ததுன்னா,
ஒரிசால கூடிய பூரி, கட்டக், பிப்பிலி, தௌலி அப்படின்னு பிராச்சி வேலியில இந்த கோயிலை சுற்றி இருக்கிற ஊரெல்லாம் தெற்கு ஈரான்ல நான் ஒரு கிளஸ்டராக கண்டுபிடிச்சு கட்டுரை எழுதுறேன். அதை ஒரிசா மக்கள் ஒப்புக்கொண்டாங்க. அதான் பியூட்டி. நான் இன்னைக்கு தேதிக்கு சொல்றேன், ஒரிய மக்களுக்கு வந்து நான் எப்படி கடமைப்பட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நான் கொண்டு வந்த தீசிஸ் எல்லாம் அவங்க அது வரைக்கும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு மாற்றானது நான் கொண்டு வந்தது. அப்போ இந்தோனேசியாவில் வந்து ஒரு சபாநாயகர் வந்திருந்தார் பாலியிலேருந்து. அவர் வந்து நாங்கள் ஒரு டின்னர் கொடுத்தோம் அந்த சீஃப் செக்ரட்டரிலாம். நான் வந்து 2002 சொல்கிறேன். அப்போ நான் அந்த சபாநாயகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு ஊரை பேர் சொன்னார். அடடா இந்த ஊரா, அது இந்த ஊருன்னு சொன்னால் அப்போ வந்து பக்கத்தில் வந்து சிங்கராஜான்னு ஒரு ஃபாரஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா இந்த பேரில் ஒரு நதி இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இது எப்படி உங்களுக்கு தெரியும், எப்போ வந்திருக்கீங்களான்னு கேட்டார். நான் ஒரு 4-5 ஊரை வந்து அந்த சபாநாயகர் பாலி நகரத்துடைய சபாநாயகர்கிட்ட கேட்குறேன். அவர் நீங்கள் வந்திருக்கீங்களான்னா நான் வந்ததில்லை, ஏன்னா இந்த ஊரெல்லாம் வந்து எங்கள் ஒரிசா இந்த பர்டிகுலர் பழங்குடி பகுதியில் அடுத்தடுத்து இருக்கும், இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும், நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், என் டேட்டா பேஸில் பாலிலையும் இருக்குது இங்கே இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு பின்னால் கண்டுபிடிக்கும் போது இந்த கிளிங்கு இந்த பாலியை வந்து நான் ஒரு கட்டுரை எழுதுறேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஒரிசாவில் இருக்கக்கூடிய KS பெகராங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று பேராசிரியர், வைஸ் சான்சலராக இருந்தார். அவர் சொன்னார், இனிமேல் ஒரியாவுடைய கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரியே இந்த மேரிடைம் ட்ரேடை பற்றி யாராவது கட்டுரையோ புத்தகமோ எழுதுனா உங்கள் பேரையும் உங்கள் கட்டுரையும் கோட் பண்ணாமல் எழுத முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. நான் அது வரைக்கும் உண்மைன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு மாறா ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஜெகநாத்தை பற்றி அதே மாதிரி தான். ஜெகநாத்தை பற்றி, கொனார்க்கை பற்றி, பாலி யாத்ரா பற்றி, இந்த 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கேன். இங்கே இருக்கவங்க என்னடனா குண்டா செட்லேயே குதிரை ஓட்டுறவங்க, அவங்க வந்து எப்பயுமே வந்து இங்கே இருந்து தான் முளைச்சோம் அப்படின்னு சொல்கிறதுல அதில் ஒரு டேஸ்ட்டு. அது ரைட்டு, அவங்கவுங்களுக்கு கருத்து உரிமை இருக்குது. நான் சொல்கிறது எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ ஷுட் பர்சியூ தி ட்ரூத். அந்த ட்ரூத் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக கூட இருக்கலாம். இப்போ நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குன்னு தேவையில்லையே. அப்போ யூ ஷுட் ஹோல்ட் தி ஹேண்ட் ஆஃப் தி எவிடன்ஸ் அண்ட் வாக் வித் தட். அதனால தான் நான் வந்து இந்த ஹைப்போதீசிஸை வந்து நான் நிறைய டெஸ்ட் பண்ணி எனக்கு வேலிடேட் பண்ணி ஒரிசாவிலேருந்து தான் நான் அந்த டேட்டா வந்துட்டு ஐராவத மகாதேவன் சாரை பார்த்தேன். அப்போ 97 ஒரு இங்கிலீஷ் ஆர்டிக்கல் தமிழை பற்றி எழுதினேன். டேர்ம் தமிழ் எ டோப்போனமிக் ப்ரோப். இதான் நான் எழுதின ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஆர்டிக்கல், 43 பேஜஸ். அப்போ தான் ஐராவதன் சார் சொன்னார், பாலா உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து இண்டஸ் வேலி, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு என்னை வழி நடத்தினார். அதனால தான் இந்த புத்தகத்தை அவருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். ஏன்னா இது நீங்கள் முதல்ல இந்த கான்செப்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ணப்போ வந்து ஐ வாஸ் வெரி ஸ்கெப்டிக்கல். ஏன்னா ஐ எம் யூஸ்ட் டு தமிழ் கிளைமிங் தட் த வேர்ல்ட் பிளேசஸ் ஆர் நேம்ட் ஆஃப்டர் தமிழ். ஆப்பிரிக்காவில் இருக்கவன் தமிழ் பேசிட்டு இருக்கான். அதனால வந்து ஐ நீடட் டு பி ஆஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் யுவர் மோஸ்ட். And over the years I was convinced, உங்க புத்தகத்துல வந்து you take me through the steps and the பன்முகத்தன்மையில வந்து I said okay, I am now convinced. அதனால தான் நான் வந்து இந்த null hypothesis வந்து I think it's worthwhile testing. I'm convinced that it will be true, but நீங்க சொன்ன மாதிரி, but I like that cluster. The cluster is even stronger evidence that migration happened more than individual names. அந்த நீங்க கிளஸ்டர் சொன்னது வந்து I don't recall seeing it in the book, but நீங்க சொன்னதுனால ரொம்ப தெளிவா தெரியுது. I appreciate it. Thank you. கொற்கை வண்டி அதுவே வஞ்சி அதுவே கிளஸ்டர் தானே? கிளஸ்டர். ஐயா, எனக்கு இந்த கிளஸ்டர்ல தான் இன்னும் கேள்விகள். இப்ப நீங்க இந்த பாலி எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கல்ல, இந்த எக்ஸாம்பிள்லயுமே வந்து அந்த ஒரு மைக்ரேஷன் நடந்திருக்கும் போது அது எப்படி வந்து அந்த கொத்தா வந்து அந்த மாதிரி போயிருப்பாங்க இருக்குன்றது ஒண்ணு, ஏன் அப்படி நடந்திருக்குன்றதுதான் என்னோட கேள்வி. ஏன்னம்மா அது வந்து நான் வந்து இந்த பாலி ஒரிசா சொன்னப்ப அது வரைக்கும் ஒரியாக்காரங்களாம் என்ன நினைச்சிருந்தாங்க, இங்கிருந்து கடலோடிகள் வந்து ஒரிசாவிலேருந்து போய் அங்கே கொண்டு போய் சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்குலாம் போயிருக்கான்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருக்க ஹிஸ்டாரி எல்லாம். நான் என்ன சொன்னேன், இந்த டிரான்சாக்ஷன் வந்து 2 வே அப்படின்னு ப்ரூவ் பண்ணேன். இன்னைக்கு வந்து ஜெனட்டிக்ஸும் அதை தான் ப்ரூவ் பண்ணுது. இட்ஸ் அ 2 வே டிரான்சாக்ஷன். இங்கேருந்து அங்கே போனாங்க, அங்கேருந்து இங்கே வந்தாங்க. அவங்க கொண்டு வந்த பேர் வந்து இவங்களுக்கே அந்நியமானது, இவங்க கொண்டு வந்து அவங்களுக்கு அந்நியமானது. இட்ஸ் அ 2 வே டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதினேன். அதை அந்த மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் கேட்ட இந்த கிளஸ்டர், இந்த பாலி கிளஸ்டர் இருக்குறீங்களா, இது ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு சைக்காலஜி இருக்குது, சோசியல் சைக்காலஜி. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னே வி ஆர் ஃபீலிங் நாஸ்டால்ஜிக். நம்ம வந்து ஒரு இழந்துட்டோங்கிற ஒரு உணர்வு வருது.
அந்த இழப்பு வந்து ரெண்டு காரணமாக இருக்கலாம். ஒன்று, திடீர்னு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும். இப்போ வயநாட்டில் ஏற்பட்ட மாதிரி ஒரு ஒரு டிசாஸ்டர், ஒரு சைக்ளோன், ஒரு பெரிய ஃப்ளட்டு. நம்ம வந்து வி ஆர் கெட்டிங் அப்ரூட்டட் பீப்புள், ஏ குரூப் ஆஃப் பீப்புள். ஆர் தே பர்சியூ தர் லைவ்லிஹுட். இந்த இடத்துல பஞ்சமாக இருக்கும், தண்ணி இல்லை, தண்ணி வசதி இல்லை. அப்புறம் வந்து அவங்க வந்து திருப்பி வேட்டையாடுறதுக்கு பத்தலை, புதிய இடம் கிடைக்குது, பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு, அப்போ போகிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு புது இடத்துக்கு போகும்போது அந்த பழைய மலையை காணும், அவங்க வீட்டு பக்கத்தில் ஒன்று அந்த பழைய ஊரை காணும், அந்த பழைய நதியை காணும், அந்த பழைய ஓடையை காணும், அவங்க நிழல் இலைப்பாருன்னு அந்த பழைய மரத்தை காணும். அப்போ ஒரு புது இடமா இருக்கு. நான் இதை பற்றி ஒரு கவிதையே எழுதியிருப்பேன். அந்த புதிய மரத்தின் கீழ் அந்த புதிய நிலையில் அவங்க பாடிய புதிய தெம்மாங்கு. அப்போ வந்து என்னங்க, அந்த நாஸ்டாலஜிக்கை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா, பை ரீபிளான்டிங் தி நேம். இந்த பேரை வந்து திருப்பி அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகிறது மூலமாக யூ ஆர் கிரியேட்டிங் எ நோன் என்விரான்மெண்ட் இன் அன் அன்னோன் ஜாகிரபி வித்தவுட் ஈவன் ரியலைசிங். இது அன்னோன் ஜாகிரபி, நம்ம நடந்து வந்தோம். அப்போ நமக்கு தொடர்ந்து ஒரு தொப்புள் கொடி மாதிரி, ஒரு அம்பிளிக்கல் கார்டு மாதிரி இது வந்துகிட்டே இருக்கு. இது ஒன்று. ரெண்டு வந்து அனதர் சைக்காலஜி, பொலிட்டிக்கல், சோசியோ பொலிட்டிக்கல் சைக்காலஜி. அது வந்து சோசியல் சைக்காலஜி, இது சோசியோ பொலிட்டிக்கல் சைக்காலஜி. நீங்கள் ஒரு புது இடத்த போய் பிடிக்கிறீங்க, அது புது இடத்துக்கு போறீங்க. அங்கே போனவுடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது ஏன் இது அப்படின்னு சொல்லணும்னா என்ன கேட்டிங்கன்னா, அங்கே போய் பேர் வைக்கணும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தான் செல்டிக் நேம், யூகேல யூரோப்பில் இருக்கக்கூடிய செல்டிக் நேம் எல்லாம் சேஞ்ச் ஆகி இங்கிலீஷ் நேம் ஆயிருக்கும். சில நேம் தான் வந்து பேப்டிஸ்ட் நேம்ஸ், பேப்டிசம்ங்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பேரை வந்து வலிந்து மாற்றுவாங்க. யூரோப்லாம் அந்த நடந்திருக்கு. பழைய பேரை ரிமூவ் பண்ணிடுவான், பழைய பேரை எடுத்துருவான், கழட்டி விட்டுருவான். நீங்கள் வந்து எல்லாரும் வந்து ஜோசப்பு, எல்லாரும் இது, எல்லாரும் இப்படி தான் பேர் வச்சுருப்பாங்க, எல்லாரும் தான் மைக்கேல்னு இருப்பாங்க. இது பேப்டிசம் நேம் பேர். அந்த பழைய ட்ரைபல் அடையாளத்தெல்லாம் எடுத்துருவான். ஆனால் நம்ம அப்படி பண்ணலை. நம்ம தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கும்போது புது இடத்துக்கு போகும்போது பழைய இடத்தை வைக்கிறது மூலமாக யூ ஆர் மேக்கிங் ஏ உரிமை கோரல், யூ ஆர் கிரியேட்டிங் அன் அத்தாரிட்டி. அதனால தான் பெயர் நாட்டல் அப்படின்னு பேர். பெயரை நாட்டுறது, நிலை நாட்டுறது, கொடிய நாட்டுறது, பீடும் பெயரும் எழுதி நடுகள் வைக்கிறது, இது எல்லாமே வந்து பெர்பெச்சுவேட்டிங், நீடித்தல், நிலைத்திருத்தல், தொப்புள் கொடி தொடர்புடையத்தல். ஆக வந்து இடப்பெயர் பிகம்ஸ் தி connecting umbilical cord or connecting thread between a past, an unknown past and an unknown future, and it makes a connection between the present and the past. அதனால இது ஒரு சைக்கலாஜிக்கல் வேர்ல்டு ஃபுல்லாக நடந்திருக்கு. உலகம், நீங்கள் வந்து ஜூயிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த இவருடைய அந்த அந்த இது இருக்குல்ல, அது என்னது, லாஸ்ட் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி 12 ட்ரைப்ஸோ உங்கள் அந்த லாஸ்ட் ட்ரைப்ஸ் சொல்லி அங்கேருந்து கிளம்புவாங்க, இது ஜெருசலேத்துலேருந்து. அவங்க உலகம் ஃபுல்லாக போகும்போது இந்த பேரை எடுத்துகிட்டு போய் வச்சதெல்லாம் திருப்பி ஜெருசலேம் வந்து இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஃபார் தி பிளேஸ் நேம் ஸ்டடீஸ். உலகத்திலே வந்து கனடா இஸ் வெரி குட். ஸ்வீடனில் வந்து உப்சாலா பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குது, உப்சாலா யூனிவர்சிட்டி. அப்புறம் வெரி குட் பீப்புள் ஆர் தி ஜூயிஷ் பீப்புள். தே டன் அ ட்ரெமெண்டஸ் ஸ்டடீஸ் ஆன் சர்நேம்ஸ் அண்ட் பிளேஸ் நேம். நீங்கள் போய் இன்றைக்கி போய் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஆள் ஆட்டோமேட்டிக்காக போவான், பெர்லின் பேர் வச்சுப்பான், சர்நேம் ஆம்ஸ்டர்டாம் அப்படின்பான். என்னடா ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிறான், ஏன்டா ஊர் பேரில், ஏன்டா தன்னுடைய பேரில் வச்சுக்கன்னா மைக்கேல் ஆம்ஸ்டர்டாம் தான். உன்னை என்னை கேட்டுக்கன்னா, அவன் லாஸ்ட்டாக வந்து ஆம்ஸ்டர்டாம்லேருந்து வந்திருக்கான். இந்த உலகப்போர் முடிஞ்சதுக்கு பின்னால் பெர்லின்லேருந்து வந்தவன் பெர்லினை தூக்கிட்டு வந்துட்டான். அதே மாதிரி இன்னொரு கேஸ் ஸ்டடி பண்ணேன், யூட் பி சர்ப்ரைஸ்னோ. இந்த உலகப்போர் அப்போ வந்து பிட்வீன் போலந்து அண்ட் ரஷ்யா there was a migration was taking place. இந்த சண்டை எப்போ வந்து போலந்துலேருந்து ரஷ்யாவுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போனவங்க வந்து இவங்க பேரை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த போலந்தில் எங்கேவா என்னவா இருந்தாங்களோ, எங்கே இருந்தாங்களோ அந்த பேரை கொண்டு போகிறாங்க. திருப்பி ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே திருப்பி ரீமைக்ரேஷன் வரும்போது திருப்பி வந்து அந்த நேமை கைவிட்டு வந்துடுறான். அப்போ அதை ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணேன். அதை பற்றி ஒருத்தர் ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க, ரிசர்ச் ஆர்டிக்கல். இது மாதிரி மைனர் கேஸ் ஸ்டடி, மேஜர் கேஸ் ஸ்டடி, இதெல்லாமே ஒரு சோசியல் டைனமிக், ஒரு சைக்கலாஜிக்கல் டைனமிக்கு. அதனால தான் நான் தொடர்ந்து வாதாடுறேன். இந்த பேர் வந்து தான் திசைகள் என்பவை நேற்று வந்தவை, தேடல்கள் மனிதனின் உடன் பிறந்தவை. திஸ் இஸ் ஈக்குவலி ஹோல்டு குட் ஃபார் தி ஆரியன் மைக்ரேஷன். நீங்கள் பார்க்குற ராம், ராவன், சீதா, ஜனக், அயோத்தியா, இதெல்லாம் இந்த ஊர் பேரே கிடையாது, இந்தியா பேரே கிடையாது. இதெல்லாம் வந்து பக்கத்து வில்லேஜை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ராவன், ராம், ஜனக், சீதா, இதெல்லாம் பக்கத்து ஊர். அதனால அந்த கதையெல்லாம் அதெல்லாம் எழுதுனா நான் தனி ராமாயணம் அதை எழுதிட்டு இருக்கேன் இப்போ. வேற யாரு? அது ரொம்ப முக்கியங்க, எழுதுங்க அவசியம். காம்ப்ளெக்ஸ் தானங்க ஐயா, ஆர்ஐஜி காம்ப்ளெக்ஸ். இந்த வேற யாருக்கும் கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருந்தா பகிர்ந்துக்கோங்க. முடிச்சுக்கலாம்.
வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருந்துச்சு பாலகிருஷ்ணன் ஐயா. அவரோட தாட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் தான் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப 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 நன்றி. நன்றியுரை பாமா, வாங்க பாமா, நன்றியுரை வழங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்மல் ஆகிட்டு வருது. இந்த நிகழ்ச்சி மென்மேனும் வந்து மெருகேற்றிட்டு போகுது. இதை வந்து இதோட பங்களிப்பு வந்து நிறைய பேரோடது. கட்டாயமா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வந்து நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. முக்கியமா நம்ம அரசு சிலையால இருந்து ஆரம்பிக்கலாம். வரவேற்புரை கொடுக்கும் போது எப்பயுமே வந்து ஒவ்வொரு வாரமும் நான் கவனிச்சுட்டு வரேன். அந்த தலைப்பு சார்ந்து பேசுறவங்களை சார்ந்து ஏதாவது ஒரு புது கருத்தை வந்து பகிர்ந்துக்கிறாரு. தொடர்ந்து வந்து இந்த கற்றலை வந்து எப்படி மெருகேற்றலாம், இன்னைக்கு வந்து அனாலிட்டிக்கல் திங்கிங் பத்தி வந்து நிறைய பேர் நம்மகிட்ட பகிர்ந்துகிட்டாரு. இது சாதாரண ஒரு வரவேற்பு உரையா இல்லாம வந்து அவரோட ஈடுபாடோட வந்து இந்த ரீடிங் ஃபோரம் இன்னும் மெருகேற்றணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு வராரு. அவருக்கு மிக்க நன்றி. ரொம்ப அருமையா எப்படி வந்து ஸ்ரீதரன் சார் வந்து ப்ரெசென்ட் பண்ணும் போது நம்ம ஆன்னு பார்த்துட்டு இருந்தோமோ, அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஜெயமாறன் அவங்க அந்த அம்மா பண்ணும் போதும் வந்து அவங்களோட மீளாய்வை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா பண்ணாங்க. அதை நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. சுருக்கமா இன்னைக்கும் கரெக்டா அந்த 5 நிமிஷத்துல முடிச்சுட்டாங்க. அவங்க நேர மேலாண்மையும் அவங்ககிட்ட வந்து கத்துக்கணும்ன்றது வந்து ரொம்ப முக்கியமா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு. அம்மா உங்களுக்கு மிக்க நன்றி. இது வந்து இன்றைய பேச்சாளரை வந்து அறிமுகப்படுத்திய மணிவண்ணன் ஐயா. அவரும் வந்து இவங்கள குரூப்ல வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம், யார் இந்த வாரம் பண்ண போறா அப்படின்னா, எனக்கு அவரை பல காலமா தெரியும், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரா முன் வந்து இந்த அறிமுகத்தை வந்து இன்றைய பேச்சாளர் அறிமுகத்தை வந்து பண்ணாரு. அது நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. அவரோட ஆளுமையை வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்து வந்து நம்மளோட பேச்சாளர் அவர் வந்து ரொம்ப வந்து தன்னடக்கத்தோட நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருந்தாரு. அப்படிலாம் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து அவர் என்ன இது வந்து இந்த புக்லயே இருக்கிறதுலயே பெரிய இயல் வந்து இயல் 7. அது 2 பகுதிகளாக இருக்கு. அதனால வந்து முதல் பகுதியை வந்து ஐயா வந்து ரொம்ப சிறப்பா வந்து திறனாய்வு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எங்களோட நன்றி. நூலாசிரியர் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு பகிர்ந்துகிட்டார். இது வந்து முத்தரசன் ஐயா சொன்ன மாதிரி ABCDE வந்து மறுபடியும் ரீஃப்ரேஸ் பண்ணணும். நிறைய விஷயங்களும் எனக்கு கத்துக்க முடிஞ்சது. அதாவது ஒரு ரிசர்ச் எப்பயுமே நான் PhD பண்ணும் போதும் இதெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். இந்த ரிசல்ட் எழுதியிருக்காங்க, ஆனா இதுக்கெல்லாம் எவ்வளவு வந்து ப்ரீ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிருக்கும், எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சக்சீட் ஆயிருக்கும். இந்த இது வந்து ஒன் டே ஜாபா இருக்காது. இதுல நிறைய விஷயங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரரா இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஐயா வந்து பகிர்ந்துகிட்டது. அதே மாதிரி அவருடைய எப்படி இந்த ஆய்வு வந்து அவர் தொடங்கினாரு, அதுக்கு யாரெல்லாம் பங்களிச்சாங்க, அந்த மாதிரி விஷயங்களையும் நம்மகிட்ட பகிர்ந்துகிட்டாரு. இனிமேல் இந்த இயலை படிக்கும் போது இன்னும் வந்து சுவாரஸ்யமா இருக்குன்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம எல்லாரும் திருப்பி ஒரு தடவை படிக்கும் போது ஐயா சொன்ன விஷயங்களையும் சேர்த்து நம்ம யோசிச்சு ஞாபகப்படுத்தி படிச்சோம்னா இயல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதோட தயாரிப்புக்கு உதவிய ஸ்ரீதேவி, யூடியூபை பார்த்துட்டு இருக்க நாகா, அவர் தான் வந்து எல்லா விளம்பரங்களையும் இதழ்களையும் தயாரிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் வந்து வலைப்பக்கத்தை வந்து ஸ்வர்ணஸ்வரியா அவங்க எல்லாரும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வலைப்பக்கத்தை நான் வந்து திரும்பி போய் பார்க்கணும்னு அனைவர்கிட்டையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வலைப்பக்கத்துல எல்லா தகவல்களும் இருக்கு. இந்த தகவல்களை நீங்க எல்லாம் பயன்படுத்திக்கலாம். அடுத்த வாரம் 8 தான் பேச போறோம். நான் தான் பேச போறேன். அடுத்த வாரம் 9 மணி, சனிக்கிழமை 9 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.